அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே களம் தொடர்கின்றது. இந்த நேரத்தில் எங்களோடு பொறியியல் ஆய்வாளர் அரசர்களும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களும் இணைந்து மாதம் ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட விடயத்தை நாங்கள் இங்கே உரையாடி கொண்டிருக்கின்றோம். அது தொடர்பான கேள்விகளை கனடாவிலிருந்து அன்பர்கள் இணைந்து அவர்களும் கேள்விகளை தொடுக்கின்றார்கள். அதே போல் பிரித்தானியாவிலிருந்தும் கேள்விகளை தொடுக்க பிரித்தானியா மட்டுமில்லை, இனிய நாடுகள் இருப்பவர்கள் நிச்சயமாக வர வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்று நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் இது ஒரு முக்கியமான விடயமாக நான் பார்க்கிறேன். ஈழத்தமிழர்களும் பொருண்மையமும் என்ற தலைப்பில் தான் இன்றைய கேள்விகள். உங்களுடைய சுருக்கமான கருத்து, நிறைய கருத்தை கூறாமல் கேள்விகளை தொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அரசவர்களும் நேரு அவர்களும் இது தொடர்பான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். குறிப்பாக ஈழத்தமிழர்கள் பொருளாதாரம் என்று சொல்லும் பொழுது பாரம்பரியத்தை காலனித்துவ காலத்துக்கு முன்னர் கூட ஒரு செழுமையில் இருந்தது. ஆனால் அது சிதைக்கப்பட்டது. அதன் பின்னர் அரசாங்கங்களினால் புறக்கணிக்கப்பட்டு வந்தது. அதன் பின்னர் அந்த போரினால் ஏற்பட்ட பேரழிவு இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற சமூகங்கள் இது தொடர்பான ஒரு சிந்தனை இருக்கின்றது. முதலீடு தொடர்பாக என்ன செய்வது, இது எப்படி நாங்கள் இந்த நிலை மாற்றத்தை ஏற்படுத்துவது, தமிழர் தாயகத்தில் எவ்வாறு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தலாம் என்ற விதத்தில் எங்களுடைய உறவுகள் பலவிதமான கருத்துக்கள், பல சிந்தனை ஓட்டங்களோடு இருக்கிறார்கள். இதில் ஒரு தெளிவு பெறுவதற்காகத்தான் இங்கே இருவரையும் இன்று அழைத்திருக்கின்றோம். பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். தமிழ் உறவுகளுக்கு அன்பொழிந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரு குணரட்னம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் நேரு அவர்களே. நன்றிகள். மியூட்டில் இருக்கின்றார், அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அதற்கு முன்னதாக அரசு அவர்கள் உங்களிடம் வருகின்றேன். இன்றைய தலைப்பு ஈழத்தமிழர்களது பொருண்மையம் என்ற தலைப்பில் நிறைய நான் உங்களிடம் கேள்வி கேட்கப் போவதில்லை, நேரிடமே விட்டுவிடப் போகின்றேன். பிரித்தானியாவிலிருந்து கூட இங்கே இணைந்திருக்கிறார்கள். ஏனைய நாடுகளிலிருந்தும் அன்பர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கேள்வியை தொடுக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து ஏனைய அன்பர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கேள்விகளை நான் உங்களிடம் தருகின்றேன். போருக்கு பின்னர் இப்பொழுது இந்த ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பின்பு 16 ஆண்டுகளில் தமிழர் தாயகத்தை எடுத்து பார்த்தீர்கள், எந்த ஒரு விதத்திலும் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு திட்டமும் இல்லாத நிலையில் எவ்வளவு முக்கியம் இந்த பொருண்மையம், அந்த பகுதியை, அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தமிழர்களுடைய முதலீடு எவ்வளவு முக்கியம். இதில் முக்கியமான ஒரு விடயத்தை கூறுகிறார்கள் என்னவென்றால், தமிழர் தாயகத்தில் இது எப்படி பார்க்கப்படுகின்றது எனக்கு தெரியவில்லை. தமிழர் தாயகத்தில் அரசியல் தீர்வு கிடைக்கும் வரை முதலீடு செய்வது ஒரு ஆபத்தான விடயமாக பார்க்கப்படுகின்றது என்று கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? 2 கேள்விகள் இருக்கிறது. தமிழர் தாயகம் என்பது ஒரு பொக்கிஷம் நிறைந்த ஒரு பிரதேசம். இப்ப ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், சீனாவை பொறுத்தவரையில் அவர்கள் கைத்தொழிலாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய உற்பத்தி துறை. அடுத்ததாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்களின் தொழில்நுட்பம், அவர்களின் சர்வீஸ் செக்டர், தொழில்நுட்பம், உற்பத்தி துறை என்பன. அதே போல ரஷ்யா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய எரிபொருள், தங்கம், வைரம், தானிய களஞ்சியம் என்று ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கின்றது. அதே போலதான் தமிழீழத்துக்குரிய சிறப்பம்சம் அதன் கடல் வளம் ஒன்று. கடல் வளத்தில் நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட இந்தியாவால் அள்ளிக்கொண்டு போகப்படுற மீன்கள் ஒரு நாளைக்கு 35 கோடி ரூபாய்கள். சரி, இப்ப புதிதாக ஒன்று கிளம்பி இருக்கின்றது. என்னென்று சொன்னால் எண்ணெய் வளம். மன்னார் பேசினில் இந்தியாவின் எண்ணெய் ஆராய்ச்சி நிறுவனமும் கட்டார் என்ற நிறுவனமும் இணைந்து நடத்திய சோதனைகளில் கிட்டத்தட்ட $300 பில்லியன் பெறுமதியான $300 பில்லியன் என்றா இலங்கையின் பொருளாதாரமே 80 பில்லியன் தான் டோட்டல் பொருளாதாரம். அதை விட 300 பில்லியன் பெறுமதியான எரிவாயு அங்கு இருப்பதாக கூறப்படுகின்றது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வவுனியாவை பொறுத்தவரையில் 100க்கும் மேற்பட்ட குளங்கள், உண்மையில் அவை அனைத்தும் புனரமைக்கப்பட்டு இப்போ கிளிநொச்சி தண்ணிய யாழ்ப்பாணத்துக்கு விட மாட்டேன் என்று சண்டித்தனம் காட்டுறது எல்லாத்தையும் மறந்து பகிர்ந்து அளித்து அதை வடிவாக அதை பராமரிப்போமாக இருந்தால் எங்களுக்குரிய தானிய களஞ்சியமும் அதுவாகத்தான் இருக்கும். பாகிஸ்தானும் இந்தியாவும் கூட நீரை பகிர்ந்து கொள்கின்றன. சீனாவும் இந்தியாவும் நீரை பகிர்ந்து கொள்கின்றன. ஆனால்
கிளிநொச்சியில் இருப்பவர் யாழ்ப்பாணத்துக்கு நீரை கொடுக்க மாட்டார். ஆனால் தமிழ் தேசியம், அவர்கள் எல்லாரும் தமிழ் தேசியவாதிகள். இன்னும் கொஞ்ச காலம் சென்றால் தேசிய தலைவராகவும் போற்றப்படலாம் சில சமயங்களில், யாருக்கு தெரியும். நான் என்ன கூறுகிறேன் என்று சொன்னால், இது என்கிற பொருளாதார நிலைமை. ஆனால் இந்த பொருளாதாரத்தை அது மட்டுமல்லாது இன்னொரு வளம் இருக்கின்றது, காற்று வளம், எரிசக்தி வளம், அதாவது சூரிய சோலார் வளம். சொல்லுவார்கள் யாழ்ப்பாணத்து வடபகுதியில் இருக்கின்ற அந்த காலநிலைக்கும் அதன் சூரிய ஒளித்தன்மைக்கும் இலங்கை முழுவதற்கும் மின்சாரம் கொடுத்து ஏற்றுமதியும் செய்யலாம். ஆனால் எல்லாம் வீணாகி கொண்டுதான் போகின்றது. இதை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கு எங்களுக்கு ஒரு உறுதியான அரசு வேண்டும், எங்களுக்கான அதிகாரம் வேண்டும். எந்த ஒரு ப்ராஜெக்டும் அங்கு இதுவரை காலமும் முன்னகட்ட முடியாமல் இருப்பதற்கு காரணம் அந்த மக்களுக்கான உரிமை இல்லை. அந்த பூர்வீக மக்கள் யார்? அந்த பூர்வீக மக்களுக்குரிய மக்களை விட்டு வேறு தரப்புகள் முடிவெடுக்கின்றன. தென்னிலங்கை முடிவெடுக்கின்றது, இந்தியா முடிவெடுக்கின்றது, அமெரிக்கா முடிவெடுக்கின்றது, இவன் கட்டார் முடிவெடுக்கின்றது. ஆனால் அந்த மக்களுக்கான முடிவு இல்லை. இந்த நிலைமை முதலில் மாற்றப்பட வேண்டும். நீங்கள் கூறியது போல அந்த மக்களுக்கான அதிகாரம் வேண்டும், அந்த மக்களுக்கான நிதி முகாமைத்துவம் வேண்டும். சரி, நான் இவ்வளவும் சொல்கிறேன். இப்ப அமெரிக்காவின் முதலீடுகள் அவை என்ற ஒரு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஒரு அமைப்பை வைத்திருக்கிறது. என்னென்றால் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் என்னென்றால் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த முதலீடுகளுக்குரிய சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுவார்கள். இது 2025 ஆண்டுக்கான அறிக்கை. 170 நாடுகளை கலந்தாலோ 170 நாடுகளை பரிசீலனை செய்து வெளியிட்டது. அதில் அவர்கள் கூறுகிறார்கள், இலங்கையில் முதலீட்டுக்கான நிலைமை தற்போது இல்லை. அதாவது இலங்கையில் புதிய அரசு வந்தாலும் ஊழல்கள் தலைவிரித்து ஆடுகிறது, எந்தவித மாற்றமும் இல்லை. அங்கு ஒரு ப்ராஜெக்டுக்கான அனுமதியை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது கடுமையான காலதாமதம் ஏற்படுகின்றது. அங்குள்ள போடுகின்ற முதலீடுகளை வெளியில் எடுப்பதே கடினமாக இருக்கின்றது. என்று சொன்னால் இனங்களுக்கிடையிலான முரண்பாடுகள், இதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயம். இது அமெரிக்கா கூறுகின்றது. அடுத்ததாக பிட்ஸ் நிறுவனம் என்ன கூறுகிறது என்று சொன்னால், இலங்கையின் டிஃபால்ட் ஸ்டேட் CCC+ தான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால் இலங்கை இன்னும், அதாவது 2027 ஆண்டு வரையிலும் இலங்கையால் உய்ய முடியாது. இலங்கையிடம் வளம் இருக்கின்றது. சரி, இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது எங்கட தமிழீழத்தின் வளங்களை பற்றி. ஆனால் அதுக்கு அப்பால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப சிங்கள தேசத்தை பொறுத்தவரையில் அவங்களிடம் இருக்கின்றது. உற்பத்தி துறையாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், தேயிலையாக இருக்கலாம், ரப்பராக இருக்கலாம். ஏன் இன்னும் கடலுக்கு அங்கால போனா கோபோல்ட் மலை, அதை வடிவாக அதை எடுத்தாலே அவர்களுக்கு மிகவும் ஒரு செல்வந்த நாடாக மாறிவிடுவார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணம் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி என்று சொல்வார்கள், அரசியல் அற்ற நிலை. அந்த இனவாதம் ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப எங்களுக்குள்ள, அதாவது உண்மையில் அங்குள்ள மக்களுக்கான முதலீடுகள் தேவை. அது அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், அது உண்மை. ஆனால் 15 வருடமாக இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து எவ்வளவோ நிதிகள் போனாலும் இன்னும் வறுமையின் கீழ் தான் வாடுகிறார்கள். ஏன் உலகத்திலேயே நீங்கள் பாருங்கள், இப்போ இலோன் மஸ்க் இப்போ $500 trillion, அதாவது 500 பில்லியனை எட்டி விட்டார் என்றால் அவர் விரைவில் ட்ரில்லியனராக மாறப்போகிறார். உலகத்திலேயே முதலாவது ட்ரில்லியனராக சில வேளை அவர் வருவார் என்று கூறப்படுகிறார். ஆனால் உலகம் பொருளாதாரத்தால் தளம்பிக் கொண்டிருக்கிறது. ஏன்? செல்வம் சிலரிடம் மட்டும்தான் குவிந்து போய் இருக்கிறது, பரவலாக்கப்படவில்லை. அதே நிலைமைதான் வடக்கிலும் கிழக்கிலும். செல்வம் ஒரு சிலரிடம் குவிந்து போய் இருக்கின்றது. இன்னும் குவிந்து வைத்திருப்பவர்கள் அதை மேலும் மேலும் குவித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதை ரொட்டேட் பண்ணணும், அந்த மக்களுக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தணும்,
அப்படி என்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. என்னுடன் கலைக்கும் போது சிலர் கூறினார்கள், அதாவது தனிய உற்பத்தி துறை தேவையில்லை, சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டர்னா சேவைகள். சேவைகள் இப்ப பிரித்தானியாவாக அமெரிக்காவா இருக்கலாம், சேவைகள் செக்டர் வந்து மிகவும் பணம் ஈட்டக்கூடிய அல்லது அந்த மக்களுக்கான தொழில் வாய்ப்புகள். இந்தியா அதனால் நிறைய பலன் பெறுகிறது இல்லையா? அதாவது சேவை வழங்குகின்ற துறையில் நிறைய வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் அவர்களுடைய பொருளாதாரம் பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்ததாக கூட கூறுகின்றார்கள். உண்மைதான். அப்ப அந்த துறையை போடுவதென்று சொன்னாலும் அதற்குரிய சரியான கட்டமைப்புகள் தேவை. என்னென்று சொன்னால், அங்குள்ள தமிழ் மக்களை பொறுத்தவரையில் கூட ஒரு காணி அதிகாரத்தையோ அல்லது நிதி முகாமைத்துவத்தையோ அல்லது காவல்துறை அதிகாரத்தையோ படிப்படியாக வெற்றி பெற்று நாங்கள் படிப்படியாக மக்களை பலப்படுத்தி படிப்படியாக நாங்கள் அங்கால செல்வோம் என்றதில் இருந்து அவர்கள் அதை ஒரு பொருட்டாக அதற்கு எதிர்ப்பாகத்தான் இருக்கிறார்கள். அந்த எதிர்ப்புக்கு காரணம் நீங்கள் யோசிக்க கூடாது, உண்மையில் அவர்கள் தேசியத்துக்காக எதிர்க்கிறார்கள் என்று சொல்லி. இப்ப மன்னாரில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் கூட உங்களுக்கு தெரியும். இப்ப நான் கூறினேன், மன்னாரில் இருக்கின்ற எரிவாயு தொடர்பான இப்பதான் அந்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப மன்னாரில் காற்றாலை வளத்தை எவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகிறார்கள். அந்த மன்னார் மக்களை கடந்து இது பூகோள அரசியல் தான் அந்த இடத்தில் மிக பாரிய அளவில் ஒரு தனது பணியை செய்து கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. அப்ப இதையெல்லாம் மீற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் முதலில் நீங்கள் கூறியது போல இப்ப அமெரிக்கா கூட இலங்கையில் முதலீடு செய்வதற்கு அங்குள்ள சூழலை ஆராய்கிறது. அது எங்களுக்கும் பொருந்தும். சரி, நிறைய அன்பர்கள் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுடைய கேள்விகளை தான் உள்வாங்க போன்றோம். அருகுந்து எனக்கு தெரியும் எல்லோரிடமும் கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சுருக்கமாக கேள்விகளை தொடுத்தீர்கள் என்றால், இங்கே நேரு குணரட்னம் அவர்கள் இணைந்திருக்கின்றார், அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றார். நிச்சயமாக அவர்களிடமிருந்து நிறைய விடயங்களை அறிந்து கொள்ளலாம். நேரு அவர்கள், நான் அரசு அவரிடம் கேட்ட விடயம் என்னவென்று சொன்னால் அதை நீங்கள் நிறைவில் கூறுங்கள். அதாவது புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருப்பவர்கள் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருந்தால் தமிழர் தாயகத்தில் அரசியல் தீர்வு இல்லாமல் முதலீடு செய்வது ஆபத்தான விடயமா என்ற கேட்ட கேள்விக்குத்தான் அரசு அவர்கள் பதில் கூறினார். சரி, நான் நேர்களிடம் விட போன்றேன், அவர்களிடம் கேள்வியை கேளுங்கள். இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் நிறைவில் தாருங்கள். எரிசன், நீங்கள் பாருங்கள். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். வாங்க. என்று கேட்டால் அரசனையிடம் கேள்வி என்றது முதலாவது கேள்வி. அரசனையிடம் என்று கேட்டால், இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு புலம்பெயர் தமிழர்களும் இன்றைக்கு வீடு கட்ட என்று சொல்லி வலிக்கிறாங்க. என்று கேட்டால் ஒவ்வொரு வீடும் கட்டுறது இன்றைக்கு 1 கோடி ரூபாய்கள் கட்ட வலிக்கிடையில் என்று கிட்ட 10 கோடி ரூபாயிலிருந்து 12 கோடி ரூபாய் இல்லாட்டி 15 கோடி ரூபான்னு சொல்லி போட்டி போட்டு கட்டுகின்றார்கள். கனடாவில் இருக்கட்டும், பிரித்தானியா இருக்கட்டும், சுவிஸா இருக்கட்டும், எங்கட தமிழர் கணிசமான வளர்கிற நாடுகள்ல இருந்து இன்றைக்கு தமிழதாயத்துல ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டி அமைக்கிறதுக்கு 2 கோடியிலிருந்து ஒரு 3 கோடி ரூபாய் வடிவாக்காணும் என்று கேட்டால், உங்களுக்கு ஒரு 5 பரப்புக்குள்ள ஒரு கால்நடை சம்பந்தமாவோ இல்லாட்டி விவசாயம் செய்யறதுக்கு நவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்துல செய்யறதுக்கு இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்காமல் இன்றைக்கு இப்படி கட்டி விடப்படுகின்ற வீடுகள் இன்றைக்கு தமிழகத்துல ஒரு சுற்றுலா பயணிகள் இல்லாமல் பூட்டப்பட்டு தான் இருக்கின்றனர். தூசுகளும் அதுவும் படிஞ்சுதான் இருக்கின்றன. அப்ப இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் இனிவரும் காலங்களில் இந்த வீடு கட்டுவதை கட்டுவிட்டு தமிழர் நின்றுகிட்டா, இப்ப கனடாவில் 1 கிலோ கப்பல் வாழைப்பழம் எங்களுக்கு ஒரு ராத்தல் கப்பல் வாழைப்பழம் வேண்டும் என்று சொன்னால், தாயத்திலிருந்து வருகின்ற ஒரு கப்பல் வாழைப்பழம் $9 போகின்றது ஒரு ராத்தல். அப்ப இன்றைக்கு 1 கிலோ தாயத்துல 720 ரூபா விற்கின்றது 1 கிலோ கப்பல் வாழைப்பழம். அப்ப அப்படி இருக்க தமிழராயத்துல நாங்கள் இப்படியான ஊக்குவிப்போலே அங்குள்ள மக்களுக்கு இப்ப நாங்கள் கவனிச்சு பார்த்ததுல அங்கத்தான் மக்களுக்கு அந்த ஆர்வம்ன்றது பத்தாம இருக்கிறது. என்னடா அவர்களிடம் சரியா நிதியும் இல்லாம ஒரு சிலர் காணியை வச்சிருக்கிறார்கள், ஒரு சிலரிடம் காணி இல்லை, இல்லாட்டி ஒரு சிலர்கள் நிதி பிரச்சனையா இருக்கிறது. அப்ப 2 பக்கமும் மாறி மாறி பிரச்சனை இருக்கிறாங்க. இதனை சரியாக ஆராய்ஞ்சு தமிழராயத்துல இயங்குகின்ற ஒரு பொருளாதார கட்டமைப்புகளுடன் ஒருங்கிணைஞ்சு இதனை எப்படி ஒரு நெறிப்படுத்தி எங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும் என்பதனை கேட்டுவிடுவேன். நன்றி, வணக்கம். சரி, நன்றி. சுருக்கமாக கூற வேண்டும் இருவரும், அரசு அவர்களும் நேரு அவர்களும். எடிசன் சொன்ன போல அங்கு வீடுகளை கட்டி, வீடுகளை மட்டுமில்லை, இது தொடர்பாக நான் எனது கருத்தை கூறவில்லை, அங்கு போய் வந்த ஒருவர் மனவருத்தத்துடன் தெரிவித்த கருத்து. இங்கிருப்பவர்கள் காணிகளை வாங்கி வீடுகளை கட்டி மதில்களையும் அல்லது வேலிகளையும் பெரும் உயரத்துக்கு கட்டி பூட்டி விட்டு வந்து விடுகிறார்கள். இவர்கள் வாங்குவதால் அங்குள்ள காணிகளின் விலைகளும் கடும் அதிகம்.
அங்குள்ள மக்கள் ஒரு காணிகளை வாங்கி தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கோ அல்லது ஒரு காணியை வாங்கி ஒரு தொழில் செய்வதற்கோ அல்லது ஒரு காணியை வாங்கி விவசாயம் செய்வதற்கோ முடியாத நிலையில் அந்த மக்கள் இருக்கிறார்கள். இரண்டால் இங்கிருந்து போய் அந்த காணியை பாவிப்பதும் இல்லை, வாங்கிவிட்டு விலையையும் ஏற்றி அதை அப்படியே பூட்டி விட்டு வருகிறார்கள் என்னும் போது இது என்னென்று சொல்வதென்று சொன்னால் அது அதாவது மனித மனம் எப்பவும் அது எவ்வளவு பணம் வந்தாலும் அது ஓய்வு பெறாது. அது தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கும், தொடர்ந்து அள்ளிக்கொண்டே இருக்கும், சுற்றம் சூழலை பார்ப்பதில்லை. ஆனால் உலகம் வெகுவாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த முதலாளித்துவம் குளோபலைசேஷன் என்றது இடிந்து விழுகிற ஒரு நிலையில் வந்துவிட்டது. வேர்ல்ட் பேங்கின் தகவலின் அடிப்படையில் ஆசியா இந்த முறை பொருளாதாரத்தால் கடும் வீழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். சில சமயங்களில் வாங்கப்படுகின்ற இந்த காணிகள் கூட நாளைக்கு 1% பெறுமதி இல்லாமல் கூட போகலாம். ஆனால் இவற்றை எல்லாம் கடந்து இப்ப எடிசன் கூறியது போல ஒரு தொழில்துறையை ஆரம்பித்து இப்ப தொழில்துறையின் ஊடாக பலருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி அது சமுதாயமாக அவர்களை முன்னேற்ற யாரும் முன்வரவில்லை. பெருமெடுப்பில் அவ்வாறு எதுவும் அங்கு இடம்பெறவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தமான விடயமாக இருக்கின்றது. அதை செய்வதற்கு இங்கிருப்பவர்கள் ஆவது அதை ஒரு குழுவாகத்தான் செய்யலாம், தனித்தனி நபராக செய்ய முடியாது. அதற்குரிய இப்ப நேர்வண்ண அடிக்கடி சொல்வது போல ஒரு செயலணியை உருவாக்க வேண்டும், அதற்குரிய ஒரு செயலணியை உருவாக்க வேண்டும். இங்குள்ள வர்த்தகரை இணைக்கலாம். எத்தனையோ 1000 பேர் இங்கு வர்த்தக நிலையங்கள் தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள், அவர்களை இணைக்கலாம். சிறுதுளி பெருவெள்ளம் என்று அதனை செய்யலாம். ஒரு நல்லொரு முகாமைத்துவம் வேண்டும். நன்றி அரசுகளே. நிறுவனர்கள் நீங்கள் சுருக்கமாக என்னென்ன சொன்னால் எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் ஒரு அத்திவாரம் தேவை. இப்ப நீங்கள் ஒரு கேள்வி முதல் கேட்டீங்க, அதுக்கு கடைசியா விளக்கம் சொல்றேன். ஆனால் இப்ப இந்த எங்களுக்கு ஒரு வழிகாட்டி இன்றைய சூழலில் என்று சொன்னால் அது இன்றைக்கும் இல்லை, நேற்றும் இல்லை, இன்று இல்லை, நாளைக்கும் இல்லை, இன்னொரு 10 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் சமூகத்துக்கான ஒரு தேசிய எழுச்சி, ஒரு இனம் என்கின்ற அடிப்படையில் அதற்கான அடித்தளத்தை இட்டவர் ஒருவர். அந்த மாற்றீடு இல்லை. அவர் இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக தன்னுடைய இனத்துக்கு என்ன சொன்னார் என்று 3 விடயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. அந்த 3 விஷயம் சொல்றாரு. அவர் சொல்லுகிறார், நமது தேசத்தின் வளத்தின் அடிப்படையில் நமது தேசிய பொருளாதாரம் சுயநிறைவு காண வேண்டும். இப்ப நமது தேசத்தின் வளத்தின் அடிப்படையில் நமது தேசிய பொருளாதாரம் சுயநிறைவு அடைய வேண்டும். இப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே சொல்ல, அரசியல் விடுதலை என்ற நமது குறிக்கோளுடன் பொருளாதார விடுதலையும் ஒன்றிணைந்து நிற்கிறது. நான் நிர்மாணிக்க போகும் நாடு தங்கு நிலையற்றதாக கண்காலி தரித்து நின்று வளர்ச்சி பெறக்கூடியதாக அமையப்பெற வேண்டும். அதற்கான அத்திவாரத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும் என்றார். இப்ப இதை அவர் சொல்லி போட்டு விட இல்லை. அதுக்கும் இன்னொன்னு சொல்றாரு, அந்த அத்திவாரம் என்ன அடிப்படையில் அமைகிறது எங்கள் தேசத்தை பொறுத்தவரை வேளாண்மையும் கைத்தொழிலுமே நமது பொருண்மையத்தினுடைய கட்டுமானத்திற்கு அடித்தளமானவை, தன்னிறைவான பொருளாதார வாழ்வுக்கு ஆதாரமானவை. இப்ப இதுல நிறைய கோடுகள் இருக்கிறது, இது சரியாக புரிந்து கொண்டார். இப்ப இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் எங்களுக்கு தருது, இதை எவ்வாறு செய்யறது. இந்த ஃப்ரேம் ஒர்க் அவர் சொல்லிட்டு போயில்ல, இந்த ஃப்ரேம் ஒர்க் அவர் செய்து காட்டினார். அதை செய்து காட்டின இதையே எங்களுக்கு தெரியாது. இதுதான் எங்களுடைய இருக்கக்கூடிய துர்ப்பாக்கிய நிலைமை. நாங்கள் வந்த வழித்தடம் என்னன்றதே நாங்கள் மறந்து போனோம். ஏன்னா நாங்கள் பின்னால திரும்பி பார்க்கறதில்லை. இன்றைய பாருங்க, ட்ரம்ப் என்ன சொல்றார், தன்னுடைய பொருளாதாரம் தான் இருக்க வேண்டும், ஏனைய பொருளாதாரத்தை பற்றி கவலை இல்லை. இதால பாதிக்கப்பட்ட மோடி என்ன சொல்லுகிறார், எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பாதால நாங்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கோம்ன்றது இப்போது புரிகிறதா? நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டாயம் கட்டி எழுப்பணும், அப்பதான் நாங்கள் யாரிலையும் தங்கு நிலை இல்லை என்று அவருக்கு இப்போதான் 11 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு புரிதல் வருகிறது. இதே பிரபாகரம் என்கின்ற கொள்ளையினூடாக ஒரு மனிதன் சொல்லி தந்தார் ஒரு இனத்துக்கு. ஆனா அதை இந்த இனம் புரிந்து கொண்டோமா என்கிறதுதான் கேள்வி. இப்ப 40 ஆண்டுகள் இன்றைக்கு 1985 ஆண்டு போராட்டத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே விரிவாக்கமான காலத்துல 3 கட்டமைப்பு உருவாக்கு. அந்த கட்டமைப்புல ஒன்றுதான் ரூட் என்று அமைக்கப்பட்ட ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆஃப் டேமில்ஸ் என்பது. அது பொருண்மையத்தை மையப்படுத்தியதாக அமைக்கப்பட்ட அமைப்பு. பின்னர் இந்திய இராணுவத்தினுடைய சண்டை முடிந்தவுடன் 90களில் அதனுடைய பேர் மாற்றமாக இருந்தது டீடோர், தமிழீழம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், தமிழீழ பொறுமைய மேம்பாட்டு நிறுவனம். அந்த பொறுமைய மேம்பாட்டு நிறுவனம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு சாதித்த சாதனைகள் என்று இருக்கிறது, அதே தெரியாது எங்களுக்கு. அப்ப அந்த கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட நாதிலர்கள் சஞ்சிகள் என்று நிறைய இருக்கிறது. இப்ப இதுல ஒன்று காட்டுகிறேன். இது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட 91 ஆய்வுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இது தமிழீழ உட்கட்டுமானம். அதாவது
ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தமிழீழம். இதுல ஒரு எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய மாவட்ட ரீதியான வளங்கள் என்ன, அதை வைத்துக்கொண்டு என்னென்ன தொழிற்பேட்டைகள் எங்களுடைய ஊர்களில் உருவாக்க முடியும், ஒரு வீதி எப்படி அமைக்கப்பட வேண்டும், எங்களுக்கான நீர் வளங்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும், எங்களுக்கான பொருளாதார உற்பத்திகள் எவ்வாறு அமைய வேண்டும், இவ்வாறு அதாவது எங்களுக்கான மின்சாரம் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும். இது அனைத்தையும் இதை உருவாக்கியவர்கள் யார்? யாழ் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர். ஒரு சஞ்சிகை வெளியிடப்பட்டது 90களுடைய ஆரம்பப்பகுதியில் நிர்மாணியது. அதில் முழுமையாக எழுதியவர்கள் யாழ் பல்கலைக்கழகம். அதனுடைய முகவரியே யாழ் பல்கலைக்கழகம் திருநெல்வேலின்னு தான் வரும். அப்ப எல்லாருக்கும் ஒரு பணி இருந்தது. யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த பேராசிரியர்களுக்கும் விரிவுரையாளருக்கும் கூட ஒரு பணி இருந்தது, தேச கட்டுமானத்தினுடைய பொருளாதார பணி. எல்லாருக்கும் அந்த பணி பிரித்து கொடுக்கப்பட்டது. இப்ப அவர் சொன்ன மாதிரி நாங்கள் எங்க இருக்கிறோம், அப்ப நாங்கள் எல்லாருமே நினையவில்லை. இன்றைக்கு எல்லாரும் ஒரு நேரம் இணைந்து செயல்பட்டு நாங்கள் தானே. அப்ப அந்த செயற்பாட்டு வடிவம் ஒரு இனத்துக்கு, இன்றைக்கு இனம் அவர் சொன்ன மாதிரி நாளைக்கு இன்றைக்கும் கொழும்புல இருக்கிற பொருளாதார சவால்களால் வெளிவர போறதில்லை. ஆனால் அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு ஒரு இனம் தயாராக இருந்தால் இந்த பொருளாதாரம், அது சார்ந்த பொருளாதாரம் கூட அதற்கான அதிகாரத்தங்களை பெற்று தரும். இன்னொன்றை சொல்லுகிறார், நாளைக்கு நாங்கள் எல்லாரும் அதிகாரத்தை தந்துட்டு போகலாம். நான் இன்னொருவனோட தங்க நிலையில இருந்தேன்னு சொன்னால் அந்த அதிகாரங்களை நான் அனுபவிக்க முடியாதவனாக போவேன் என்று சொன்னால் இப்பொழுதும் அவனுடைய காலம் நம்மள என்னுடைய பொருளாதாரத்துக்காண்டி. இதுக்கு 2 சம்பவங்கள் நடந்தது. 95 இடம்பெயர்வும், அதுக்கு பின்னர் வன்னி மீது தொடுக்கப்பட்ட பொருளாதார நெருக்கடிகளும் தொடர்ச்சியாக. இந்த நெருக்கடிகளை கடந்து அந்த சமூகம் எழுந்து நின்றது மட்டுமல்ல, 20 லொரி ஒரு காலத்துல வன்னியிலிருந்து தெற்குக்கு எங்கள் வளப்பொருட்களை எடுத்து சென்றனர் விற்பனைக்காக. அவ்வளவு தூரம் தன்னிறைவு பொருளாதாரம் ஒன்று இருந்தது. இந்த தன்னிறைவு பொருளாதாரம் தான் ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியலை இயக்குகிறது. என்றால் அவனுக்கு வருவாய் வந்து கொண்டிருந்தால் அவன் தன்னுடைய வாழ்வியல் மேம்பட்டு வருவான். அவனுடைய தனிநபர் வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சார்ந்த பொருளாதாரம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அப்ப இது 2ம் இரட்டை குலத்துப்பாக்கி என்று அவரே சொல்லுகிறார். இன்று நாங்கள் ஒரு பகுதியினர் சொல்லுகிறோம், இல்லை ஐயா அதிகாரம் பெற்ற அப்புறம் இதை பார்ப்போம் என்று சொன்னால் இது இன்றைய இது ஒரு சமூகம் சார்ந்த இதுக்கே எங்களுடைய சமூகத்தை எவ்வளவு காலம் தள்ளி, அப்ப நீங்கள் எப்ப அதிகாரம் பெற போறீங்களோ எப்ப வரையும் எங்களுடைய சமூகத்தை. இப்ப இதுக்கு ஃபெட்னா ஒரு விடயத்தை சொல்லி தந்தது. கடந்த ஜனவரி, இந்த ஆண்டு இல்ல, கடந்த ஜனவரி வட அமெரிக்க தமிழர் சங்கங்களுடைய சம்மேளனம் தமிழக உறவுகளை மையப்படுத்தியது நம்மவர்களும் சேர்ந்ததுதான். அவர்கள் சென்று யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு மாநாடு நடத்தினர். என்னென்னு சொன்னால், தமிழர்களாக நாங்கள் இருவரும் இணைவோம், நாங்கள் எங்களுக்குள்ளால் கொண்டு வருவதை ஈழத்திலும் கொண்டு சென்று ஒரு பொருளாதார கட்டமைப்பை நாங்கள் விரைவாக கட்டி எழுப்புவோம். இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக எங்களுடைய உயர்ச்சி. ஏனென்றால் அவர் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய பொருளாதார இயங்குதளமாக மாறி இருக்கிறது. ஆகவே இந்த இணைப்பை நாங்கள் எங்களுக்கு அரசியல் கட்சி எல்லாத்தையும் விட்டுருவோம், அதாவது எங்கெண்ட நாட்டிலையும் விட்டுருவோம், தமிழகத்திலையும் விட்டுருவோம். இதை கடந்து தமிழர்களாக நாங்கள் இதை கட்டி எழுப்புவோம், அது ஒரு வலுநிலையை தரும் என்கின்ற ஒரு பார்வையை தந்தார். ஆனால் அதை காவி செல்ல முடியாதவர்களாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் எங்கள் சார்ந்த பொருளாதாரத்தில் எங்களுடைய நிறைய குழப்பங்கள் இருக்கிறது, சரியான ஒரு வழிநடத்தல் இல்லாமல் இருக்கிறது. அதனால்தான் எடிசன் போல எல்லா இடமும் கட்டடம் கட்டுகிறோம், கட்டடத்தை மையப்படுத்திய பொருளாதாரம் என்கின்ற கேள்விக்குள் வந்திருக்கிறோம். சிறப்பு. அதாவது இப்பொழுது நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது சமகாலத்தில் இருக்கின்ற நிலைமை, தற்சார்பு பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறது. இந்தியாவில் இருக்கும் நிலைமை, டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய அணுகுமுறை தொடர்பாக நான் 3 பேரிடம் கேள்வியை கேட்டுவிட்டு உங்களிடம் வரப்போகிறேன் என்றால் நிறைய நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள். சரி, அடுத்ததாக புனிதா இணைந்திருக்கிறீர்கள், வாங்கம்மா, கேள்வியை தொடுங்கள். மிகவும் சுருக்கமாக கொடுத்துட வேண்டும், நிறைய பேர் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். என்னன்னு கேட்டால், இப்ப நேரோன்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு எப்ப தீர்வு வரும், எங்கட பொருளாதாரத்தை நாங்கள் எப்ப வளப்படுத்தி எங்கட மக்கள் வளமா வாழ்றோம்னு சொன்னா அதுவும் கேள்விக்குறிதான். ஆனால் இந்த முதலீடுகளை கொண்டு வந்து இன்றைக்கு நம்பி அங்க ஒரு முதலீடு செய்து அங்கத்தே உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறோண்டால் இந்த முதலீடு செய்யற முதலீட்டுக்கு என்ன உத்தரவாதம்? அதுதான் எங்களுக்கு இருக்க பெரிய கேள்வி. என்ன இப்பவே எத்தனை வர்த்தகர் அந்த பிசினஸ் ஆயில் பிசினஸ் செய்ய போன ஒரு வர்த்தகருக்கு என்ன சிங்களவன் எத்தனையோ மில்லியன் சுருட்டி அவரை இன்றைக்கு அப்படியே முடக்கி வச்சிருக்கிறாங்க செயல்பட விடாம. அதே மாதிரி புலம்பெயர் தேசத்துல இருந்து கொண்டு போய் அவர் தொழிற்சாலையிலோ மக்களுக்கு அங்கத்தைய மக்களோட வாழ்வாதாரத்தை வளப்படுத்தணும். மோசமான நிலைமையில இந்த வடக்கு கிழக்கு இருக்குது. அப்படி செய்ய வலிக்கிட்டு அந்த முதலீட்டுக்கு என்ன உத்தரவாதம்ன்றதான் எங்கட கேள்வி. எங்கட கையில எங்களுக்கு கொண்டு ஒரு தீர்வு இல்லை, எங்களுக்கு கொண்டு ஒரு பிடிவாதம் இல்லை.
ஒரு கதிரை வென்றா கூட வடமாகாண சபை இந்த காலத்துல ஒரு கதிரை வென்றா கூட மத்திய அரசு தான் கேட்கணும் நிலைமையில இருந்த நிலைமையில இப்ப கோடிக்கணக்கான காசை கொண்டே தம்பி எப்படி நாங்க முதலீடு செய்யணும்? அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய கேள்வி. இந்த கேள்வி எப்பொழுதுமே என்னிடமும் எழுந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக இருவரிடம் நாங்கள் கேட்போம். காத்திருங்களம்மா. அடுத்ததாக நல்லிப்பத்மா ஐயா. வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புனித அவர்கள் சொல்கிறான், போருக்கு முன்காலத்தில் எங்களுடைய பல கைத்தொழிலாளர்கள் ஸ்பின்னிங் அண்ட் மில்ஸ், சீமா சில்க், நல்ல பண்டத்தரிப்பில் அங்கால லைடன் மற்ற சவுக்கார கம்பெனிகள், சின்ன சின்ன ஆணி செய்கிறது, ஊசுகிறது, அப்படி பல கம்பெனிகள் இருந்தது. ரீசெண்ட் மற்ற யூஸ் கணக்கில் இல்லாத கம்பெனிகள் நம்பிக்கையுடன் முதலீடு செய்தார்கள். இப்பொழுது போருக்கு பின் அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் என்னத்தான் சொன்னாலும், இப்ப எனக்கு முதல் பேசிய சகோதரி சொன்னாரு, நாங்கள் போடுவோம் முதலுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது. அதுக்கு முதல் என்னுடைய கருத்து என்னவென்றால், சரி, ஒரு மாகாண சபைக்கு உரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்த ஒரு மாகாண சபையின் கீழ் எங்களுடைய வடக்கு கிழக்கு இணையமாக இருந்தால் உண்மையாக எங்களுடைய தமிழீழத்தை போல் எந்த ஒரு நாடு முன்னேற முடியாது என்பது எனது கருத்து. உண்மையாக நான் கூற விரும்புவது என்னென்றால், சகோதரி கூறின மாதிரித்தான் கோடிக்கணக்கான இப்பொழுது நீங்கள் இருக்கலையா, இங்க தமிழ அரசியல் ஒருவர் பள்ளிக்கூடம் கட்ட போனார் எங்க இந்திரகுமார் பத்மநாதன், அவர் ஒரு பாடசாலை கட்ட போவதற்கு எங்க தமிழ் தலைவர்களுடைய தலையீடு எவ்வளவு குறுக்கீடுகளை செய்து எவ்வளவு இடையூறுகளை செய்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் சிந்தித்து பார்க்குவோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய கருத்தை பொறுத்தளவில் எங்களுடைய நாங்கள் செய்ய போற முதலீடுக்கு எங்களுக்கு ஒரு உத்தரவாதமோ அல்லது எங்களுக்குள்ளே ஒரு விடுதலையை விடுங்கள், அரசியல் தீர்வு அதிகாரமுள்ள அரசு இருந்தால்தான் இதை செய்ய முடியும் என்பது என்னுடைய கருத்து. இது உங்களுடைய பதில் என்றதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது. அற்புதம், அற்புதம். நன்றி நல்லிப்பத்மா ஐயா. இன்னும் ஒருவரை உள்வாங்கிக் கொண்டு நான் உங்களிடம் வருகின்றேன். நேரு அவர்களும் அரசு அவர்களையும். ஸ்ரீகுமார், நீங்கள் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய கேள்வியை தொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் இருவரிடமும் அதற்கான பதிலை எடுத்துவிட்டு மற்றவர்களிடம் செல்லலாம் என்று நம்புகிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. எங்களுடைய ஒரே ஒரு பிரச்சனை நாங்கள் தன்னிறைவு அடைஞ்சு அரசாங்கம் எங்களை தங்கு நிலையில வச்சிருக்க விரும்புகிறது. மக்களான நாங்கள் அதை கடந்து தன்னிறைவடைந்து மற்றவர்களுக்கு ஏற்றுமதி நிலைமைக்கு வர வேணும். அதற்கு இந்த பயத்தை போக்குவதற்கு, இந்த உத்தரவாதம் கேட்பவர்களுக்கு பயத்தை போக்குவதற்கு அவர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வும் எடிக்கேட் பண்ண வேணும். இதால் அப்ப தனியோர கோடிக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ண பார்க்க 10 பேர் சேர்ந்து ஒரு 10,000 25,000 போடைக்கலாம். அது கணக்க வரும், அதை வச்சு கொண்டு செய்யலாம். அப்ப இது எல்லாத்துக்கும் அந்த பயத்தை போக்குவதற்கான வழிமுறைகளை புலம்பெயர் மக்களுக்கு, இன்வெஸ்டர்ஸுக்கும் தெளிவுபடுத்த வேணும். அதே சமயத்தில் அங்கே இருக்கிற தாயகத்தில் இருக்கிறவர்களுக்கும் கோஆர்டினேட் பண்ணி அதை என்னென்ன விதத்தால என்னென்ன முதலீடுகளை இங்கே எந்தெந்த துறையில செயற்படுத்துவதற்கான வளங்களும் இது வழிமுறைகளையும் ஆலோசனைகளும் இடங்களையும் அவர்களுக்கு செயற்படுத்தும் பொழுது இந்த பயத்தால் வர்ற பிரச்சனை தவிர்க்கப்படும். அல்லது நாங்கள் எங்களுக்கு இந்த வடலி வளர்த்து கல்வி குறிக்கிறவங்க எங்களுடைய பிரச்சனையை முடிச்சு போட்டு அதை செய்ய போறோம் என்று சொன்னால் அது சாத்தியப்படாது என்று சொல்லலாம். ஆனால் அதற்கான கால விரியத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். இதை தவிர்ப்பதற்காக நாங்கள் எஜுகேட் பண்ண வேணும். அதே சமயத்தில் அதை சரியான முறையில் கொண்டு நடத்துறதுக்கான அங்கே இருக்கிறவர்களுக்கும் தொழில் அந்தந்த துறையில் அந்தந்த நாங்கள் முதல் துறையில் விற்பனர்களை அடையாளங்கள். இப்போ அக்ரிகல்ச்சர்னா அங்கே அக்ரிகல்ச்சரில் பிஹெச்டி செய்தவர்களும் இருக்கிறார்கள்,
சயின்டிஸ்ட்கள் எல்லாரையும் அக்ரிகல்ச்சரில் இதுன்றது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மற்றது மற்ற நாடுகள் என்ன மாதிரி என்ன மாதிரி அவர்கள் முன்னேறுகிறார்கள் என்று பார்த்து அங்கே நடக்கிறது எங்கட நாட்டில் எவ்வாறு சாதகமான முறையில் முதலீடு செய்து அதை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் பண்ண. உதாரணமாக பர்கினா-ஃபாசோ வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இப்ராஹிம் ட்ராவோரே இந்த 3 வருஷத்துல அவருடைய முயற்சியால எவ்வளவு தூரம் முன்னேறிக்கிறது அதையும் எடிக்கேட் பண்ணணும், இங்க இருக்கிறவர்களுக்கும் அங்கே இருக்கிறவர்களுக்கும். அப்ப விழிப்புணர்வு தான் தலைவர் சொன்ன, விழிப்புணர்வு தான் முக்கியம். வரலாற்றை படிக்க வேணும், பின்பு வரலாற்றை படைக்க வேணும். அடுத்ததாக எங்களுடைய நாங்கள் பாதியை தேடக்கூடாது, பாதியை உருவாக்க வேணும் என்று அப்படியான செயலில நாங்கள் திட்டமிட்டு செய்வோமானால் நிச்சயமாக முறையிலாக்கு எழுதப்படும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஸ்ரீகுமார் அவர்களை. மிகவும் சிறப்பாக உங்களுடைய சின்ன ஒரு கருத்தையும் தந்து இந்த கேள்வியை தொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் மற்றவர்கள் இங்கே நிறைய அன்பர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களை உள்வாங்குவதற்கு முன்னதாக நேரு அவர்கள் எங்களிடம் வருகின்ற 3 உங்களிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதில் 2 குறிப்பாக அந்த உத்தரவாதம் தொடர்பாக கேட்டிருந்தார்கள். ஸ்ரீ அவர்கள் கூறியிருந்தார், இந்த பயத்தை போக்குவதற்கு அறிவூட்டலும் விழிப்புணர்வும் என்ற விடயத்தை எங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். கூறுங்கள் நீங்கள் நேரு அவர்களே. நாங்கள் போர் என்று பயந்து கொண்டு போருக்குள்ளதான் ஊர்ல எல்லாத்தையும் ஒரு மனிதர் கட்டியளிப்பினார்ன்றதை மறந்துட்டாங்க. நாங்கள் அவருக்கு பக்கத்துல இருந்து புரியல. அதான் இப்ப தமிழ் நோக்கு என்ற ஒரு சஞ்சிகை வெளியிடப்பட்டது 92 ஆரம்பத்திலிருந்து. இதுதான் யூனிவர்சிட்டியை மையப்படுத்தி வெளியிடப்பட்டது. அது தமிழீழம் பெர்ஸ்பெக்டிவ் என்று வந்தது. அதாவது அதனுடைய சாராம்சம் தமிழீழ ஆய்வு வளச்சஞ்சிகை. அதனுடைய ஆணி 93ஆம் ஆண்டு. இப்ப நான் சொல்வது புரியும் 30 ஆண்டுகளுக்கு முதல். அதுல சொல்லப்பட்டவனுடைய தலையங்கத்தை மாத்திரம் தாரேன். அதையே உங்களுக்கு நிறைய பதில் சொல்லுது. அடுத்த நூற்றாண்டில் காலடி வைக்க போகும் இவ்வுலகின் வளர்ச்சி, அதாவது இப்ப இது 93வது வருது, அடுத்த நூற்றாண்டு சொல்றது 2000 ஆண்டுல வர்ற விஷயத்தை பற்றி பேசுவது. அப்ப இது சீனாக்காரன் தான் இப்படி திட்டமிட்டோம். சீனாக்காரன் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முதல் அடுத்த 5 வருஷத்துக்கான திட்டமிடல், 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போறான்றதை இப்ப சொல்லுவான். 10 வருஷத்துக்கு முதல் சொல்றத இப்ப திட்டமிட்டுருவான். இத அந்த காலத்துல ஒரு தமிழ் தலைமை எப்படி சிந்திச்சுக்கான்னு சொல்றேன். அடுத்த நூற்றாண்டில் காலடி வைக்க போகுது இவ்வுலகத்தில், அதாவது 2000 நூற்றாண்டுல, இது 93ஆம் ஆண்டு வந்தது. வளர்ச்சி மிகவும் வேகமாக நடைபெற போகுது. 2000 ஆண்டுல இருந்து வளர்ச்சி வேகமாக நடைபெற போகுது. இந்நிலைக்கு எம்முடைய தமிழீழமும் முகம் கொடுக்க வேண்டும். எம்முடைய பொறுமைய சமூக அரசியல் கலை பண்பாட்டு நிலைப்பாடுகள் வளர்ச்சி பாதையிலேயே நடைபோட வேண்டும். இதுல அவர் ஒன்றை மட்டும் சொல்லல, பொறுமையத்தை மட்டும் சொல்லல, அவர் இன்னொன்னையும் சொல்லித்தார, சமூக அரசியல் கலை பண்பாடு. இப்ப இவ்வளவுக்கும் வளர்ச்சி போக்குல போனால்தான், நாங்கள் அதை நோக்கி நடை போட்டால்தான் அடுத்த நிலை அடையலாம் சொல்றாரு. என்ன இது? இந்த வளர்ச்சி நடைபோட வேண்டியது இன்று. இதற்காக எம்முடைய தமிழீழ மக்களின் அறிவு வளர்ச்சி மிகவும் வேண்டத்தக்கதாகும். அத்தகைய அறிவு வளர்ச்சிக்கு துணையாக, இப்ப இதைத்தான் ஸ்ரீகுமார் ஐயா சொன்னார், அறிவு எங்களுடைய மக்களை அறிவூட்ட வேண்டும் என்று. அப்ப சொல்றார்கள், இந்த அறிவு வளர்ச்சி மிக முக்கியமானது. இந்த அறிவு வளர்ச்சிக்கு துணையாக அமைய உள்ளதாக இந்த தமிழர் நோக்கு முதன்மையான இடத்தை பெற்றுக்கொள்வது என்பது. இப்ப இந்த அறிவு வளர்ச்சிக்காண்டு தான் இவ்வளவு சஞ்சிகள். இதுல தமிழர் நோக்கு என்று வந்தது, ஆதாரம் என்று வந்தது, நுண்மானியன் வந்தது, நிறைய வந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான இதை கொண்டது. ஒன்று பொறியியல், இன்னொன்று விஞ்ஞான ஆய்வு இதழ், இப்படி நிறைய வெளியிட்டார்கள். என்று சொன்னால் மக்களை அறிவுமயப்படுத்துவது. இப்போ எங்களுக்கு கேள்வி கிடக்குது, நாங்க ஒரு சஞ்சியை இன்றைக்கு வெளியிடுறோமா உங்களுடைய மக்களுக்கு? இல்லாட்டி இதை பற்றி நாங்கள் யாராவது எங்களுடைய மக்களிடம் பேசுகிறோமா என்றா கிடையாது. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றோம், சரி நான் முதலீடு போட்டுட்டேன். இப்ப முதலீடு போடுறாக்கள் கிட்ட ஒரு விஷயம் வருது, சரி தடை போடுவான் என்ற பயம். அப்ப அவரே தானே சொல்லி தந்து, தடை போட்டா நீ உடையண்டு. இப்பொழுது சமீபத்தில் பார்த்தேன், இவ்வாறு முதலீடு செய்தவர்கள் பெருமளவு முதலீடு செய்து பாஸ்கரனுடைய ஒரு அணுகுமுறையை பார்த்தேன். இப்பொழுது தன்னுடைய அவருடைய கூட்டுப்பண்ணைக்கு கொழும்பில் இருக்கக்கூடிய தூதுவர்களை தொடர்ச்சியாக அழைக்கப்படுகிறார். அவர்கள் அங்கு சென்று தங்கியிருந்து செல்கிறார்கள். அங்கு தூதுவரத்தில் இருக்கக்கூடிய ஏனையவர்களும் அழைக்கப்படுகிறார்கள். இதில் ஒரு பின்புலம் இருக்கிறது. நீங்க இது என்ன எவ்வாறு வரும் சொன்னா, இதை நாங்கள் வேறு சில செயற்பாடுகளில் கனடிய தூதுவர்களையே அனுப்பியிருக்கோம். ஏன்னு சொன்னால், கனடிய முதலீடுகளுக்கு கனடிய தூதுவர்கள் சென்று முன்கூட்டியே அறிவித்தால் அவர்கள் சென்று அதை பார்ப்பார்கள். இது கனடிய மக்களுடைய முதலீடுகள் செய்யப்படுகின்ற விடயங்கள்.
அதை அவ்வாறு நாங்கள் ஒரு தொடர்ச்சியான உறவு பாலத்தை எவ்வாறு கொழும்பில் இருக்கக்கூடிய இந்த புலம் தூதுகளுடன் பேணுவது, அதே நேரம் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வெளிவாரத்துறையுடன் இதை எவ்வாறு தொடர்ச்சியாக பேணுவது என்ற பொறிமுறைகள் இருக்கிறது. இந்த பொறிமுறைகளை சரியாக நாங்கள் சரியான முறையில் கைக்கொள்வோமாக இருந்தால் இது இந்த நாடுகளுடைய முதலீடுகளாக அதுக்கு பொறுப்பானவர்களாக இங்கே இருக்கக்கூடிய தூதுவர்கள் மாறுவார்கள். இவருடைய தொடர் விஜயம் என்பது அவர்கள் தொடர்ச்சியாக சென்று இந்த முன்னேற்றங்களை பார்ப்பார்கள். இவை அவர்களை இந்த இடத்தில் இழுத்து விழுத்துவதாக இருக்கும். இதுக்கும் ஒரு டிப்ளமேட்டிக் ப்ரொசீஜர்ஸ் என்று இருக்கிறது, டிப்ளமேட்டிக் அணுகுமுறைகள் என்று இருக்கிறது. இது எல்லாத்தையும் நாங்கள் கற்று தேர வேண்டும். இதைத்தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எவ்வளவு தூரம் முன்கூட்டி ஓட வேண்டும் என்று. சவால்கள் வருகிறோம் என்று சொன்னால் அந்த சவால்களுக்காண்டி பயந்து ஓடுவோமாக இருந்தால் நாங்கள் கடைய முடியும், எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். இல்லை என்று சொன்னால் துணிந்து போராட வேண்டும். எல்லாம் ஒரு போர்க்களம் தான். இந்த போர்க்களத்தை நாங்கள் உடைத்து கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால் நாங்கள் தோற்று போன சமூகம். நாங்கள் தோற்று போனவர்களாக இருக்க போகிறோமா அல்லது இதை உடைத்து கொண்டு போகிறோமா? இப்பொழுது பாருங்கள், நான் சொன்ன இதே இதில் 93ஆம் ஆண்டு ஒரு கட்டுரை வருகிறது, தமிழீழ தேசிய இனத்தின் போசாக்கு உணவுக்கான உபாய போர். இப்பொழுது இன்றைய பாருங்கள், அதாவது சைல்ட் மோர்டாலிட்டின்னு சொல்லுகிறோம், பிள்ளைகள் பிறந்து சிறிய வயதில் இறந்து போகின்றது. அதாவது 27 நாட்கள் இறப்பது, ஒரு மாதத்தில் இறப்பது, ஒரு வருடத்துக்கு இறப்பது, 5 வருடம் வரையும் இந்த சைல்ட் மோர்டாலிட்டி ஒரு இது இருக்கிறது. 2வது உலகப் போருக்கு பின்னர் யாழ் மாவட்டம், அதாவது ஐரோப்பாவில் எவ்வளவு குறைவாக இருந்ததோ சைல்ட் மோர்டாலிட்டி அவ்வளவுக்கு இருந்த நாங்கள் அப்பொழுது அதிகமாக இருந்தது நுவரேலியா 109,000. இன்றைக்கு நுவரேலியா யாழ் வடக்கு கடந்து அது முன்னேறி இருக்கிறது. எங்களுடைய சைல்ட் மோர்டாலிட்டி மிக மோசமாக இருக்கிறது. 4 வைத்தியர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். யாராவது பேசுகிறார்களா? ஆனால் 93ஆம் ஆண்டு வந்த இதில் சொல்லுகிறது தமிழீழ தேசிய இனத்தின் போசாக்கு. அதுக்கு காரணம் ஏன் சைல்ட் மோர்டாலிட்டி வருகிறது? கர்ப்பிணி தாய்க்கு போசாக்கு உணவு போதிய அளவு கிடைக்கிறது இல்லை. இதை யாராவது பார்த்து அதை எங்களுக்கு சனத்தொகை வளர்றது இல்லை, இருக்கிறவர்களையும் சாகடித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனா பேச மாட்டோம். ஆனால் 93ஆம் ஆண்டு வருகின்ற ஒரு இதழ் என்ன சொல்லுகிறது? தமிழீழ தேசிய இனத்தின் போசாக்கு உணவுக்கான உபாயம் என்று சொல்லவில்லை, உபாய போர். அப்ப எல்லாத்தையும் போர் வடிவத்தில் அனுபவமாக இருந்தால், அந்த போர் வடிவத்தில் அதற்கான நடைமுறைகளை நாங்கள் மேற்கொள்வோமாக இருந்தால் எல்லாத்துக்கும் தீர்வுகள் இருக்கிறது. அந்த தீர்வுகளை கண்டுபிடிக்க வேணும். அதான் பாதையை தேடக்கூடாது, பாதையை நாங்கள் உருவாக்க வேண்டும். பாதையை உருவாக்குவோம் என்கின்ற ஓர்மமும் தெளிவும் அதற்கான உபாயமும் எங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால் இந்த இனம் எதற்கும் பயப்படக்கூடாது. நாங்கள் பயந்து எல்லாத்திலையும் பின்வாங்குவோம் இருந்தால் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் கூட்டவில்லை என்று சொன்னால் தாயத்திலிருந்து வெளியேறுகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும், எங்களுடைய இனத்தினுடைய எண்ணிக்கை குறையும். நாங்கள் இப்பொழுதே 3 இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் முஸ்லிம் மக்கள் வடக்கு கிழக்கில் எங்களை கடந்து அவருடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. என்றால் அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு 6 பேராக இருக்கிறார்கள். தாய் தந்தையுடன் 4 பிள்ளைகளாக இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் சிங்களவர்கள் 5ஆக இருக்கிறார்கள், தாய் தந்தையுடன் 3 பிள்ளைகளாக. தமிழர்கள் 3ஆக இருக்கிறார்கள், தாய் தந்தையுடன் 1 பிள்ளை. இவ்வாறு இருந்தோண்டு என்ன செய்ய போறோம்? ஆகவே பயம், எல்லாத்துக்கும் பயம் என்று இருப்போமாக இருந்தால் அது போராட முடியாது. எல்லாம் போர் வடிவத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த சிந்தனையை எங்கள் ஒவ்வொருவரும் கொண்டிருப்போம் என்றால் தீர்வுகள் எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் இன்னும் 3 கேள்விகளை எடுத்துக்கொண்டு நான் அரசவர்கள் உங்களிடம் வருகின்றேன். சிவா கப்பட்டில் இருந்து இணைந்திருக்கிறீர்கள், வாருங்கள், நீங்கள் உங்களுடைய கேள்வியை தொடங்கள். இப்போது அதை எல்லாரும் நான் கேட்கிற கேள்வியை கேட்டேன். ஏன்னா அங்க நாங்கள் ஒரு முதலீட்டு ஒரு அங்கத்த மக்களுக்கு வேலையும் அந்த இடங்களையும் பாதுகாக்க வேண்டும், நிலங்களையும். ஏனென்றால் நிலங்கள் வெறுமனையாக இருக்கும் போது அந்நிய நாடுகள் அதில் வந்து குடியேறு, அவர்கள் ஃபேக்டரிகளை போட்டால் அது பிறகு இப்ப இருக்கிறத விட எங்களுக்கு ஒரு மோசமான நிலைமை வந்துவிடும். அந்நிய நாடுகள் வந்து அதற்குள் ஃபேக்டரிகளை போடி, அப்ப நாங்கள் அந்த நிலங்களில் சிறிதாக முதலீடு செய்து அந்த மக்களிடமிருந்து ஒரு இங்குள்ள கடைகளுக்கு இங்குள்ள மக்களுக்கு தேவையானவற்றை எடுக்கிறதுக்கு இப்ப நாங்கள் இங்க பிரித்தானியாவில் இருக்கிறோம் என்றால் இங்கே இருந்து இந்த ஆட்சியாளர்கள் மூலம் ஆட்சியாளர்களுக்கு அதுவும் ஒரு அழுத்தமாக இருக்கு. இங்குள்ளவர் எங்களுக்குரிய இதுகளை செய்து தர வேண்டும், நாங்கள் அதுக்கு உத்தரவாதத்தை கேட்க வேண்டும், நாங்கள் அங்கே செய்ய போகிறோம், அதற்கு உத்தரவாதங்களை ஏன் நாங்கள் கேட்கக்கூடாது? இங்கே அங்குள்ள பொருளாதாரத்தை நாங்கள் இங்கே எடுக்க போகிறோம், எங்கள் மண் போகிறது. இப்ப நாங்கள் இதையெல்லாம் கேட்கலாம் தானே இங்குள்ள ஆட்சியாளரிடமும். நல்ல ஒரு கேள்வி, நல்ல ஒரு கேள்வி சிவா, நன்றி. என்றால் அந்த
எங்கள் நிலங்கள் இப்ப ஏன் எங்களுக்குரிய பொருட்களை நாங்கள் அங்கேயே உற்பத்தி செய்து எங்கள் மக்களையும் நாங்கள் காக்க விரும்புகிறோம். எங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்க்கிறதற்கு இதுவும் ஒரு வழி என்று அதை கேட்கலாம் என்றதும் என்னுடைய கருத்தோடு. ஆனால் தலைவற்ற கருத்து சரியாக இருந்தது. ஆனால் தலைவற்ற இது நடைமுறை அவர்கிட்ட நிழலரசு அந்த இடத்துல இருந்த போது அவர் ஒரு பாதுகாவலர் அந்த நேரத்தில் இருந்தால் அப்ப ரெண்டும் ஒரே நேரத்தில் எடுக்கத்தக்கதாக செய்யத்தக்கதாக இருந்தது. ஆனால் இப்போது போராடுற மக்களும் இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு ஒரு அமைப்பும் இல்லை அங்கே. அதான் ஒரு இக்கட்டான நிலைமை. அதை நாங்களே இந்த நாடுகளில் கேட்கக்கூடாது. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பிள்ளை இணைந்திருக்கிறீர்கள் பிரித்தானியாவிலிருந்து. நீங்கள் உங்களுடைய கேள்வியை தொடங்குங்கள். வணக்கம், வாங்க. நானும் குயிக்கா இப்ப உங்களுடைய இதுலையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னன்னு சொன்னா எங்கட கட்டுமானம் இருந்தது 90களில், அது நோர்வேயும் பார்த்து சென்றது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் 70 80 சீனோர் கட்டுப்பாடு இருந்த கடல் வளத்துக்கு அப்படி இதெல்லாம் குறைஞ்சு போச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போதை வசு எங்கட நாட்டுல இருக்கையில 2009 மட்டும் நாட்டுல இருக்கையில சட்டம் ஒழுங்கு நிலையா இருந்தது. போதை வசை கொடுத்து எங்களை அழிச்சபடினால இவ்வளவு ஆமி இருந்தும் இலங்கையில முக்காசி ஆமி எங்கட பகுதியில் இருந்தும் போதை வசு உள்ளுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் இப்பதான் கண்டுபிடிச்சு கொண்டிருக்காரு. நாங்கள் வளரலாம். மற்றது எங்கட இளைஞர்களுக்கு அந்தந்த ஊர் இளைஞர் முன்னேற சங்கங்கள் இருக்கும், அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை நாங்கள் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா, அந்த ஊர் மக்கள் கொடுத்தோம்னு சொன்னா அதை முன்னேற்றலாம். மற்ற 2ஆம் கட்டமா நேற்று சொன்னார்கள், புங்குடுதீவுல டெங்கு வந்திருக்கு, காணியில பராமரிக்காட்டா இன்னொரு கிழமைக்குள்ள அது அரசு உடைமையாக்கப்படும் சொல்லி. அப்ப இதெல்லாம் நாங்கள் இங்க புங்குடுதீவு வீரான மக்கள்லாம் நல்ல நிறைய வளங்களோட இருக்கிறோம். அவையெல்லாம் மீன் அதுகளை பாக்கையில் உதவியல் என்றால் அது எல்லாம் ரூபாய் அந்த மாதிரி அவர்கள் ஒரு தனி ஒரு பொருளை என்ன சுற்றுலா தீவா கூட மாற்றலாம். மற்றது திருவண்ணாமலையில சுற்றுலா காணிகள் உடைய வைக்கப்படும்னா அந்த காணிகள் வெளிநாட்டாக்களை கூட கொடுக்கலாம். இப்ப இதுக்கெல்லாம் போராடுறது யாருன்னு தெரியல. இதுல பலவிதமாக எங்கென்று துவங்குன்னு தெரியாது இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னை விட நீங்கள் ஆய்வாளர்கள் நிறைய அறிஞ்சிருப்பீர்கள். தயவு செய்து முன்கருத்துக்களை முன்வைக்கொண்டுதான் இந்த ஒரு நன்றி. நன்றி பிள்ளை, இணைந்து உங்களுடைய கேள்வியை தொடுத்ததற்காக நன்றி, உங்களுடைய கருத்தை தந்ததற்காக நன்றி. இப்பொழுது ரவி, வாங்க, கூறுங்கள். நடந்து முடிந்த ஐக்கிய நாடு சபை இதுக்கு பிறகு நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தருணமாக இருக்கிறோம். இந்த அபிவிருத்தியை பற்றி மட்டும்தான் கதைக்கணுமா இன்றைக்கு உங்களோட தலையங்கத்துக்கு உட்படுத்த பொருளாதார பொருண்மையம் தொடர்பாகத்தான் நாங்கள் என்று பேசுகிறோம். பொருண்மையம் சார்பாக மட்டும்தான். ஓகே ஓகே. அப்படி நான் அந்த பொம்பளை கேட்ட கேள்விகளை நான் ஒத்து போறேன். அதான் என்னுடைய கேள்வியும். எங்களுக்கு கொண்டு அதிகாரம் இல்லாமல் நாங்கள் எப்படி அங்கே போய் ஒரு முதலீட்டை செய்து அதிலிருந்து எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும், அதுல இருந்து என்ன உத்தரவாதம் நாங்கள் போடுற முதலுக்குன்றதான் என்னுடைய கேள்வியாக இருக்கும். நன்றி. புனிதா அவர்கள் கேட்ட கேள்வியை நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள். அரசர்களே, நீங்கள் பாருங்கள், மூவர் நீங்க கேள்வியை தொடுத்திருக்கிறார்கள், நீங்கள் கூறுங்கள். என்னென்று சொன்னால் இதுல கேட்கப்பட்ட கேள்வி எல்லாம் உண்டு. அறிவு வளர்ச்சி தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. அது மிக மிக முக்கியமானது உண்டு. என்னென்று சொன்னால், இப்ப நீங்கள் பார்க்கலாம், அங்கு எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இருக்கின்றது. உதாரணம், இதை நாங்கள் பல தடவைகள் கூறியிருக்கின்றோம். கரும்பு செய்கை என்று சொன்னால் நிலத்தடி நீர் வற்றிப்போம் என்று சொல்வார்கள். கடல் அட்டையை வளர்ப்போம் என்று சொன்னால் கடல் சேறாகிவிடும் என்று சொல்வார்கள். கடல் நீரை நன்னீராக்குவோம் என்று சொன்னால் கடல் தண்ணி உள்ளுக்கு வந்துவிடும் என்று சொல்வார்கள். சீமெண்ட் ஃபேக்டரியை போடுவோம் என்று சொன்னால் தூசு ஒத்து வராது என்று சொல்வார்கள். காற்றாலை என்று சொன்னால் குருவி விழுந்து செத்து போகும் என்று சொல்வார்கள். இப்படி ஏராளமான கட்டுக்கதைகள் இருக்கின்றன. இதுதான் பிரச்சனை. இங்கு வெளிநாடுகளில் இருந்து பார்த்தால் தெரியும், இங்கு என்னென்ன ஒரு சின்ன நிலத்தை கூட அவங்களுக்கு தெரியும், இந்த நிலத்தில் பயிர் விளையும், இந்த நிலத்தில் புல்லு விளையும், இந்த நிலத்தில் எதுவும் விளையாட்டால் அதில் சோள செல்லை போடலாம் என்றெல்லாம் பார்த்து வைத்திருப்பார்கள். அப்படியாக செய்யலாம். இவற்றை எல்லாம் நீக்க வேண்டும். ஆனால் இது உண்மையில் தெரியாமல் தான் நடக்கிறதா, தெரிஞ்சு நடக்கிறதான்றது ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த மக்களுக்கு அவ்வாறான அறிவு அந்த மக்களுக்கான ஒரு தெளிவூட்டலை ஏற்படுத்தாது. இதனை தங்கள் நலன்களுக்காக ஒவ்வொரு நாடுகளும் மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர இதில் பெருமளவான விடயங்களில் எந்த விதமான உண்மைகளும் இல்லை என்பதுதான் அர்த்தம்.
ஆனால் இதில் குறுக்கிடுவதற்குமா நீங்கள் இதில் ஒரு முக்கியமான கேள்வி அப்பொழுதும் கூட நான் இதற்கு முதலும் வேறுவருடன் கேட்டிருந்தேன். அதாவது அரசாங்கம் பொருளாதார வளர்ச்சி முயற்சி எடுக்கும் பொழுது அதற்கான அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி சாதகம் என்ற அந்த ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும். அதை ஏன் வெளியிட்டால் மக்கள் அது தொடர்பாக பார்த்து, துறைசார் நிபுணர்கள் அது தொடர்பாக பார்த்து அதில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று சொல்லி சொன்னால் மக்கள் தயங்காமல் முதலீடு செய்வார்கள். அந்த விடயத்தை வெளிப்படுத்தாத ஒரு வெளிப்பாடு தானே இந்த நிலைமை என்று நீங்கள் பார்க்கவில்லையா? அது அரசாங்கம் அதை செய்ய வேண்டும். சரி, எல்லாவற்றிலும் சாதகம் பாதகம் இருக்கு. நீங்கள் பனடோலை எடுத்து பாருங்கள். பனடோலிலும் அவன் எழுதி இருப்பான் பக்கத்துல சைட் எஃபெக்ட் என்னண்டு. வேக்சின் என்றாலும் போடுவான் சைட் எஃபெக்ட் என்னண்டு. எந்த மருந்துல சைட் எஃபெக்ட் இல்ல. சரி, மருந்த விடுங்க. உப்பு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடுறீங்க. 1 கிலோ உப்பை சாப்பிட்டு பாருங்க, இறந்துடுவீர்கள். அளவாக போட்டால் அது சாப்பாடு, இல்லை என்று சொன்னால் நஞ்சு. இப்ப அதே ஒரு நிலைமைதான் எல்லாவற்றிலும் சாதக பதம். அதுதான் இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட் அனாலிசிஸ் செய்வாங்க. ரிஸ்கோ பெனிஃபிட்டோ எது கூடவா இருக்குன்றதை பார்த்து அவங்க அதை அதற்கு அப்பால் செய்வார். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்ப எதுவுமே இல்லாத நிலையில் அந்த மக்கள் வெளிநாடுகளை நோக்கித்தான் வருவார்கள். ஒன்று அந்த இப்ப மீன்பிடித்துறையை பாருங்க, கிட்டத்தட்ட 50,000 குடும்பம், 2 லட்சம் மக்கள் வடபகுதியில தற்போதைய சனத்தொகையுடன் ஒப்பிடும் போது 2 லட்சம் மக்களுடைய சனத்தொகை மிக மிக பெரியது. அவர்களுக்கு தொழில் இல்லை என்றால் நாளைக்கு என்ன செய்வார்கள்? எல்லாவற்றையும் வித்து போட்டு இருக்கிற வீட்டையோ அல்லது வண்ணத்தையோ வித்து போட்டு வெளியில வரலாம் என்றுதான் யோசிப்பார்கள். இதுதான் அந்த பிரச்சனை. அது எவ்வாறு அவர்களை அங்க தங்க வைக்க முடியும்? தொழில்நுட்பம். இப்ப நோர்வே இருக்கிறது, கடல் வளத்தில் மிக. ஜப்பான் இருக்கிறது. கேட்கலாம், இப்ப நேருவண்ண கூறியது போல எத்தனையோ தூதரகங்கள் இருக்கிறார்கள், எதையும் அணுகுவதில்லை, இவர்களுடன் கேட்பதில்லை. இஸ்ரேல்காரன் ஒன்றைத்தான் கூறினார், உடனடியாகவே உனக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் உடனடியாக அரசியல் உறவு மலராது. முதலில் வர்த்தகத்தை செய், முதலில் அவர்களுடன் கலாச்சாரத்தையோ வர்த்தக உறவுகளை ஏற்படுத்து. அது ஆழமாகி போகும்போது அது உனக்கும் அவர்களுக்கும் இடையிலான அரசியல் உறவாக மலரும். அதுதான் அவன் கொள்கை. அப்படியாக என்னன்னு சொன்னால், இப்ப ஒரு சரி கனேடியன் கம்பெனி ஒன்று முதலீடு செய்கிறோம். அதற்குரிய இப்ப கனடா தனக்குரிய பிடியை வைத்துக்கொண்டு இலங்கையுடன் ஒரு உடன்பாட்டை எழுதி செய்வார்கள். அதன் பிற்பாடு மெல்ல மெல்ல அவர்கள் அதற்குள் அந்த அதன் ஊடாக அந்த மக்களுடன், தமிழர்களுடன் நேரடியாக உறவாடக்கூடிய நிலை வரும் போது அவர்களுடன் நாங்கள் அரசியல் உறவுகளை ஏற்படுத்த முடியும். இப்ப இவ்வாறான ஒரு நிலையைத்தான் இப்ப அடுத்ததாக சொன்னார்கள், நிலத்தை, அதாவது இந்த நாடுகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி. அதுக்குத்தான் நான் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், முதலாவது அந்த நாடுகளுடனான வர்த்தக உறவுகளை மேம்படுத்துங்கள். நான் இப்ப கூறுவது புலம்பெயர் தேசத்து மக்களின் முதலீடு என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக கொண்டு போய் செய்வதை விட, இப்ப கனடாவில் இருப்பவர்கள் கனடிய அரசுடன் இணைந்து அல்லது கனடாவில் இருக்கின்ற அரசு நிறுவனங்களுடன் இணைந்து, பிரித்தானியாவில் இருக்கிறவர்கள் 50-50ஆகவோ அல்லது 49-51ஆகவோ. சரி, நேரு அவர்கள் நீங்கள் பாருங்க. பொருளாதார மேம்பாட்டுல நிறைய வடிவங்கள் இருக்குது. இப்ப எல்லாம் ஆபத்தான வடிவங்கள் என்று இல்லை. இப்ப பாருங்க, எங்களுடைய குளங்கள் எந்த ஒரு இதுக்கும் நீர் ஆதாரமானது. இப்ப 1995ஆம் ஆண்டு வந்த ஆதாரம், அந்த ஆதாரம் என்பது சமூக பொருளாதார விஞ்ஞான ஆய்விதழாக வெளிவந்தது தமிழ் பொறுமைய மேம்பாட்டு நிறுவனத்தால். அதுல இந்த 95-95ஆம் ஆண்டு வந்த இதழ் 16 அதனுடைய முழுமையான இதழே நீர் நமது தேசத்தின் முன்னுரிமை, வாட்டர் அவர் நேஷனல் ப்ரையாரிட்டி. இதை மையப்படுத்தி இந்த நீர் வளங்களை எவ்வாறு பாதுகாப்பது, தமிழர் தேசம் ஏன்னா நீர்வளம் வறுமையாக விவசாயம் என்று மட்டும் யோசிக்க கூடாது. நீர்வளம் எங்களோட மண்ணில் இறங்க இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய கீழே இருந்து எடுக்கிற அது கிணத்து தண்ணியா இருக்கலாம், குழாக்கண்ணி அடியுங்கள், அது செத்துடும். ஏன்னா சொன்னால் அது உப்பு நீராக, இந்த உப்பு நீராகி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கனப்பகுதிகளில் உப்பு நீர் இருக்கிறது, கரையோர பகுதிகள் கணக்கு இருக்கிறது. காரணம், எங்கள் மண்ணில் பெய்கின்ற மழை வேகமாக கடலுக்கு செல்லுகிறது. அது தங்கி நிற்பதற்கான குளங்கள் புனரமைக்கப்படவில்லை. எங்களிடம் எவ்வளவு குளங்கள் இருக்கிறது, அந்த குளங்களுடைய புனரமைப்பு எப்பொழுது கடைசியாக நடைபெற்றது என்னன்றதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் ஒரு சமூகமாக எங்களிடம் கிடையாது. முதல் எங்கள்கிட்ட இருக்கிற குறையில நாங்கள் அடையாளம் காணணும். எல்லாத்தையும் அப்ப பாருங்கள், தீபக பகுதியில இந்த வாரம் அங்க இருக்கக்கூடிய முக்கிய ஒரு குளம் முழுமையாக அது தூர்வாரப்படாமலே வருட கணக்கில், அதுக்கு காரணங்கள் இருக்கலாம், அதை விட்டுருவோம். இன்றைக்கு அதை தூர்வார வேலையை அந்த மண்ணுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் பணம் கொடுத்து அதுக்கான வேலை ஆரம்பித்திருக்காங்க. ஏன்னால் அந்த குளம்
ஏன்னா அது முழுமையாக தூர்வாரப்படுவதற்கு நிறைய கிண்டி இருக்கணும். அது தூர்வாரப்பட்டால் அது தண்ணீர் தங்கும். அந்த தண்ணீர் தங்கினால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிணறுகள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறுகிறது. அந்த மாற்றத்தினூடாக அதை முழுமையாக செய்து விட்டார்கள் சொன்னால் அங்க இருக்கக்கூடிய அந்த உப்பு நீர் முழுமையாக அற்றுப்போகும். என்று சொன்னால் நீர் ஓட்டம் கடல் நிலத்துக்கு கீழே அதுக்கு ஒரு வழிமுறையா இருக்கிறது. இங்க இருக்கு தண்ணி தங்க இல்லைன்னு சொன்னா கடலுக்கு இல்லாத இருக்கக்கூடிய நீர் இங்க உள்பூவும் கீழாக. இப்ப இதை தவிர்க்கணும்னு சொன்னா இங்க நீர் இறக்கி அதை பின்தள்ள வேண்டும். இந்த வேலை திட்டத்துக்காக அந்த தூர்வாரம் தொடங்கியிருக்காங்க. ஆனால் எத்தனை குளங்கள் தூர்வாரப்பட வேண்டி இருக்கிறது? இந்த தூர்வாரப்படுமாக இருந்தால் நாளைக்கு எல்லாம் உப்பு தண்ணியா போச்சுன்னா அந்த கிராமமே எரிஞ்சோடி போகும். அப்ப எங்களுடைய மக்களுடைய நிலங்களை நாங்கள் தக்க வைக்கணும் என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை திட்டம் இருக்கிறது. அதான் பொறுமியம் என்பது. பொறுமியம் என்பது ஒரு பெரிய சொல்லாடல். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இதே பாருங்கள், கிளிநொச்சியில A9க்கு முல்லைத்தீவு பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் அது அடர்ந்த காடுகளை கொண்ட நல்ல பகுதி. அங்கால போனீங்கன்னு சொன்னா கண்டல் காடுகள், பூநகரி பக்கம் போனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 மடுவுல இருந்து செல்லக்கூடிய தண்ணீர் போகிறது வீதிக்கு அடுத்த பக்கம் இருக்கக்கூடியது மேட்டுத்தரை. இங்கால இருக்கக்கூடிய கீழ்த்தரை. அப்ப இங்கால ஒரு தண்ணி கீழ்த்தரைக்கு தான் போக முடியும், மேட்டுத்தரை போவாது. மேட்டுத்தரையில் இருந்த மக்கள் அங்கிருந்து விலகி சென்று விட்டார்கள் என்று சொன்னா அங்க 1 மில்லியன். இப்பொழுது நெதர்லாண்ட்ஸ் போன்ற ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய உறவுகள் அல்லது அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாரும் இணைந்து அந்த அரசாங்கத்தினுடைய அங்க இருக்கக்கூடிய தமிழர் அல்லாத தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் இணைத்து அதுக்கான ஒரு நீர் இதை உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய தண்ணியை ஒரு 800 மீட்டர் தள்ளி கொண்டே மேட்டின்ல பகுதிக்குள்ள அனுப்பி அங்கிருந்து அங்கால போகின்ற ஒரு நீர்ப்பாசனத்தை செய்ததன் பின்னர் அதற்கு இந்த முன்னரும் பின்னர் என்ற படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்பொழுது இவ்வளவு மறுபகுதி இப்பொழுது பச்சை பசையாக வந்திருக்கிறது. அங்கிருந்து வெளியேறின மக்கள் இப்பொழுது திரும்பி வந்து விட்டார்கள். அப்ப எங்களுக்கு செய்வதற்கு நிறைய இருக்குது. எங்களுடைய மக்களை தக்க வைப்பதற்கும் இந்த மண்ணை எவ்வளவு தூரம் இதே வன்னி நிலப்பரப்பில் தான் அவன் முழுமையாக தடை செய்து வைத்ததன் பின்னர் பொருளாதார வளர்ச்சி அவ்வளவு தூரம் வளர்ச்சி விட்டது. அதுக்கு ஒரு 3 முக்கிய விடயதானங்களை நாங்கள் கையாண்டோம். அதில் ஒன்று இருக்கிறது, குறைந்த கால பயிற்சிகை, அதிகரித்த விளைத்தல், குறைந்த நீர் பாவனை. இப்பொழுது சொட்டு நீர் திட்டம் என்று சொல்லுகிறார். எங்களிடமிருந்த நவீன பண்ணைகளை நீங்கள் வந்து பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த நவீன பண்ணைகள் எவ்வளவு நெருக்கு வாரத்துக்களை கட்டி எழுப்பப்பட்டது என்று தெரியுமா? அவ்வளவு நெருக்கு வாரத்துக்கு உள்ளேயும் அந்த நவீன பண்ணைகள் உருவாக்கப்பட்டதனுடைய விளைச்சலுடைய வீச்சு தான் அவ்வளவு. அதுக்கு எவ்வளவு பின்வள வகைகளில் வேலை செய்யப்பட்டதுன்னு தெரிகிறதா? அதனால தான் சொல்லுகிறேன், எங்களால் முடியாதுன்னு சொல்லாது. இப்பொழுது சிவா சொன்னது போல பிரித்தானியாவில் இருந்து இப்பொழுது நாங்கள் பிரித்தானிய தமிழர்கள் அங்கு முதலீடு செய்யறாண்டு வையுங்கள். பிரித்தானிய அரசு மட்டுமல்ல, பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கார்கள். அவர்களை நாங்கள் ஒரு குழுவாக அமைக்கலாம். அது இந்த நாட்டிலையும் செய்யலாம், கனடாவில் கூட செய்யலாம். இங்க வந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து நீங்கள் தமிழர் பகுதிகளை சென்று பார்வையிட்டு வர வேண்டும். ஏன்னா அவர் எங்களை சார்ந்தவர்கள் கேட்டா போவார். அவர்களை நாங்கள்லாம் ஒழுங்கு செய்ய வேண்டும். அவர்களுக்கான பயண ஒழுங்குகளை நாங்கள் செய்ய வேண்டும். வேண்டானால் அவர்களுக்கான டிக்கெட்டுகள் எல்லாத்தையும் போட்டு வையுங்கள். அவர்களை அனுப்பி அவர்கள் சென்று தமிழர் பகுதிகளை பார்ப்பதை யாரும் தடுக்க மாட்டார். இன்றைய சூழல் அது ஆபத்து என்று அவர்கள் புரியும். இப்பொழுது கொழும்பில் இருப்பவர்கள் இவர்கள் சென்று அதை பார்த்து வருவதெல்லாம் இந்த விடயங்களில் கை வைப்பதற்கு அரசு, ஏன்னா நாளைக்கு அவர்கள் தான் பேச போறார்கள் இந்த விடயங்களில் சவால் வருகின்ற பொழுது. இந்த ஒழுங்கமைப்பை ஏனைய சமூகங்கள் செய்கிறார். நாங்களும் செய்ய பழக வேண்டும். இதுக்கான பொறிமுறை இருக்கிறதா? இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் நாடு ரீதியாக அழைத்து செல்வார்கள். நாங்களே இப்பொழுது அவற்றை ஒழுங்கு செய்யலாம். ஒழுங்கு செய்து பயணிப்பதற்கான ராஜதந்திர பொறிமுறைகள் என்று 1000 இருக்குது. நாங்கள் தெரியாமல் இருக்கிறோம், அதனால் பயப்படுகிறோம். என்ன தெரியாத பொழுது அந்த பயம் பெறுகிறது. இதனால் சொல்லுவது அறிவும் இதுவும் வளர வேண்டும் என்று ஏன் சொல்வதுன்னு சொன்னால், இந்த ராஜதந்திர பொறுமைகளை இந்த உலகத்தில் எவ்வளவு லாபகமாக கையாள்வது, இதனால் எங்களை எவ்வாறு வலுப்படுத்துவது, இதனால் நாங்கள் எவ்வாறு இருக்கக்கூடிய இந்த தடைகளை உடைத்து நிமிர்ந்து நிற்பது. இப்பொழுது ஒரு சிங்கள தேசம் பொருளாதாரத்தில் மிக மோசமான தங்க நிலையில் இருக்கிறது. அது உப்பையும் இறக்குகிறது. அப்ப உப்பையை இறக்குவது தேங்காயும் இறக்குறது. இது ரெண்டையும் ஒரு தீவில் இலகுவாக எட்டக்கூடிய அதாவது சுய நிறைவை இலகுவாக எட்டக்கூடிய 2 விடயங்களை கூட அது இன்றும் இறக்குகின்ற சூழலில் தான் இருக்கிறது. நாங்கள் பேசுகின்ற இந்த 1 ஆண்டுகளை பூர்த்தி செய்த JVP-யினால் கூட அவற்றை மாற்றி அமைக்க முடியவில்லை. அப்ப ஒரு தங்கு நிலையில் சிங்கள தேசம் இருக்கிறது பொருளாதார ரீதியாக. தமிழர் தேசத்தை தன்னிறைவானதாக மாற்றுவோமாக இருந்தால், தன்னிறைவு என்பது என்ன? எனக்கு அதிகமான விளைச்சல், நான் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான விளைச்சலை விற்பனை செய்வேன். யாருக்கு விற்பனை செய்ய போறேன்? அவர்களுக்கு விற்பனை செய்ய போகிறேன். அப்ப அவர்கள் ஒரு தங்குநிலை பொருளாதாரத்துக்கு கொண்டு வருவோமாக இருந்தால், அந்த தங்குநிலை பொருளாதாரத்தை தக்க வைக்கக்கூடிய பொறிமுறைகளையும் வகுத்துக் கொள்வோமாக இருந்தால், இப்பொழுது யார் தங்குநிலையில் வருவார்கள்?
சிங்கள தேசம் இன்று வரையும் தமிழர்களை தங்க நிலையில் வைத்திருக்க விரும்புகிறது. அது வெறுமையாக பொருளாதாரம் மட்டுமல்ல, கல்வி ரீதியாக மிக மோசமாக பின்தள்ளப்பட்டிருக்கிறோம். பேசுவதே இல்லை, 9வது இடத்தில் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் மிக மோசமாக அனைத்து விஷயங்களிலும் ஏன் பின்தள்ளப்படுகிறோம்? எங்களை தங்க நிலையில் வைத்துக் கொண்டால் நாங்கள் மேற்கொண்டு எதையும் செய்ய மாட்டோம் என்று அந்த தேசம் நம்புகிறது. அது நம்புவதை மாற்றுவதாக இருந்தால் நாங்கள் தொழிற்பட வேண்டும். அந்த வல்லமை தமிழ் சமூகத்திடம், புலம்பெயர்ந்த தமிழர் சமூகத்திடம் இருக்கிறதா? நிறைய இருக்கிறது. எங்கு சவால் வருகிறது சொன்னால், இவை ஒரு புள்ளியில் ஒருங்கிணைக்கப்படவில்லை. இப்பொழுது காற்றாலையை சொன்னது போல, அரசு சொன்னது போல, அந்த காற்றாலைகள் குறித்த ஆய்வை அவன் வெளியிடுவது ஒன்று இருக்கிறது. ஞானி கேட்டது போல அவன் வெளியிடுவது ஒன்று இருக்கிறது, நாங்களே செய்து பார்ப்பது ஒன்று இருக்கிறது. ஏன்னா எங்களிடம் தானே பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. ஏன் எங்களுடைய பல்கலைக்கழகம் இந்த துறை சார்ந்தவர்கள் சென்று இந்த ஆய்வை செய்துவிட்டு நாங்களே அறிக்கை வெளியிடலாம். எல்லாம் அரசு வெளியிட என்பதை, அது தப்பு இருந்தால் அரசு இது கூட காணலாம். அங்கீகாரங்கள், இந்த ஆய்வறிக்கை எப்படி சொல்வது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்பதற்கு. நான் எப்பொழுதும் அவன் தான் செய்ய வேண்டும் என்பதல்ல, நாங்களும் செய்ய முடியும். அதை நாங்கள் செய்திருக்கிறோம். இப்பொழுது சுகாதார இது அவன் கிராமம் வரையும் கொண்டு வர மாட்டான். தெளிவன் மருத்துவ சேவை கிராமம் வரையும் கொண்டு சென்றது. இதற்காக புலம்பெயர்ந்த வைத்தியர்கள் நிறைய ஒத்தாசை செய்தார்கள், வந்திறங்கினார்கள். தங்களுடைய மக்களுக்காக ஒரு வருடத்தில் 2 வாரங்களை செய்துவிட்டு சென்றார்கள். அவர்களை ஒரு சுழற்சி முறையில் போடுவீர்கள் சொன்னால் வருடம் முழுமையாக புலம்பெயர்ந்த வைத்தியர்கள் தாயகத்திலும் வந்திருக்கக்கூடிய ஒருவர்களுக்கு தங்களுடைய சேவையை செய்துவிட்டு செல்வார். ஆனால் எங்கு சவால் வருகிறது? இதை எவ்வாறு ஒருங்கிணைப்பது, இதை எவ்வாறு சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவது? இந்த பொறிமுறைக்காகத்தான் அந்த செயலணிகள் என்பதை அடிக்கடி வலியுறுத்துவது என்று சொன்னால், இந்த இணைக்கின்ற புள்ளி 2009க்கு முன்னர் ஒரு இடத்தில் இணைக்கப்பட்டது. இன்று அதை இணைப்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கிறோம். அரசியல்வாதிகள் வெறும் அரசியலை மட்டும் பேசுகிறார்கள். விடுதலை புலிகள் அரசியல் மட்டும் பேசவில்லை, அதை கடந்தும் ஒரு சமூகம் சார்ந்த கட்டுமானங்கள் அனைத்தையும் சமகாலத்தில் நகர்த்தினார்கள். நகர்த்தவில்லை என்று சொன்னால் ஒரு சமூகம் சிதைந்து விடும். அந்த சமூகம் சிதையக்கூடாது என்று சொன்னால் என்ன, எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு அரசியலையும் செய்ய தெரியவில்லை, அரசியலை கடந்து எதுவும் புரியவில்லை. இதை நாங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்தவர்களை, இந்த சமூகத்தில் இருப்பவர்களை இணைக்க வேண்டும். இதில் பெரும் பங்கு இளையவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் இதை அனைத்தையும் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் படிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பணியாக, தங்களுடைய மக்களாக அவர்கள் உணர்ந்து, ஏன்னா அவர்கள் பிறந்தது முழுக்க புலம்பெயர்ந்த தேசத்திலாக இருக்கிறது. அவர்களுக்கு தங்களுடைய மக்களை தெரியவில்லை, தங்களுடைய மக்களுக்கான தேவைகள் புரியவில்லை. ஏன்னா பெரியவர்களான நாங்களே சொல்லவில்லை என்றது அவர்களுக்கு எங்கே புரிய போறோம்? அவர்களை இதில் இணைத்து அவர்களுக்கான ஒரு தொடர்பாடலை இணைப்பதாக இருந்தால் தாயகத்தில் ஒரு இணைப்பு புள்ளி தேவைப்படுகிறது. அந்த இணைப்பு புள்ளியை அரசியல் கட்சிகள் வழங்கவில்லை. நேரவர்கள், இப்ப நீங்கள் கூறிய விடயம் ஒன்று நிச்சயமாக அதுதான் முக்கியம். அதாவது ஒரு புள்ளியில் இணைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழல், அதாவது போருக்கு பின்னர் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் எங்களுடைய மக்கள் சிதறி இருக்கின்ற நேரத்தில், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள் இருக்கிற நேரத்தில், ஒரு புள்ளியில் ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதை விட சிறிய சிறிய கட்டமைப்பை உருவாக்குவது நடைமுறையில் அது சாத்தியமான ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அவ்வாறு அணுகுவதுதான் சரி என்று நம்புகிறீர்களா? இப்பொழுது இருக்கக்கூடிய சொல்லி அதான் ஒரே ஒரு வழி. என்று சொன்னால், ஒரு மையப்புள்ளியை உருவாக்கி விட்டு உருவாக்குவது என்பது சவாலை தருகிறது. ஆனால் ஒவ்வொரு தேவை கருதியாக, இப்பொழுது நான் சொன்னேன், கல்வி சார்ந்த ஒரு சவாலை கடந்து செல்வதற்காக கல்வி சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை இணைத்து இயங்க விட்டு விட்டார். எது சாத்தியப்படுகிறதோ அதை முதல் இயங்க விட்டு இவை அனைத்தையும் ஒரு புள்ளியாக இணைப்பதை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். அதுதான் இப்பொழுது சிறப்பாக அமைகிறதை ஒழிய, சொல்வார்கள் டாப் டு டவுன் அப்ரோச் ஒரு டவுன் டு டாப் அப்ரோச் சொன்னால், இப்போ நாங்கள் டவுன் டு டாப்புக்கு தான் போக வேண்டி கிடக்கு. டாப் டு டவுனா வர முடியாம கிடக்குன்னா அந்த டாப்பே இல்லாம இருக்கிறது. அப்புறம் அதை தேடிக்கொண்டே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுருவோம். ஆனா டவுன் டு டாப் அப்ரோச், அதாவது ஒவ்வொரு தனித்தனி குழுக்களாக, தேவை கருதிய குழுக்களாக அமைத்து அதில் சிலது சிறப்பாக இயங்கலாம், சிறப்பாக இயங்காம போகலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஏதோ 2 இயங்க ஆரம்பிப்பது ஏனையவர்களை உந்து சக்தியாக, அது இவர்கள் இயங்குகிறார்கள் நாங்களும் செய்யலாம் என்கிற நம்பிக்கை. இப்பொழுது இந்த சமூகத்தில் மிக சவாலாக இருப்பது நம்பிக்கை. இந்த சமூக நம்பிக்கையை மிக மோசமாக துளைத்து விட்டு நிற்கிறது. அது தனி மனிதனிலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த தனி மனிதனுடைய நம்பிக்கை தான் ஒரு சமூக நம்பிக்கையா. ஒரு தனி மனிதன் சிறப்பாக இயங்குவான் என்றால் அவனுடைய குடும்பம் சிறப்பாக இயங்கும். குடும்பங்கள் சிறப்பாக இயங்க ஆரம்பித்தால் ஒரு சமூகம் சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும். எங்களுடைய சவாலே தனி மனிதனில் வந்து நிற்கிறது. அந்த தனி மனிதனிலிருந்து இந்த மாற்றங்கள் தேவைப்படுகிறது. சிந்திக்கக்கூடியவர்கள், அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் என்பது, அல்லது கிரிட்டிக்கல் திங்கிங் என்பது இந்த சமூகத்தில் சவாலாக இருக்கிறது. இந்த இரண்டும் எப்பொழுது இந்த சமூகத்துக்குள் வருகிறதோ,
அதைத்தான் அவர் சிறப்பாக சொன்னார். பாதையை தேடாதே, நீ பாதையை உருவாக்கு. எதற்கும் வழி இருக்கிறது. என்னால் போராட்டம் ஆரம்பித்த காலத்தில் இதெல்லாம் எங்கும் செல்லும் என்று யாரும் நம்பவில்லை. ஆனால் அதை அவர் சாதித்து காட்டிய பொழுதுதான் நம்பி பின் ஒரு சமூகமே திரண்டது. அதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது. இப்பொழுது அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்மவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டு சொல்வதே, ஜேவிபியை குற்றச்சாட்டு சொல்வதை தவிர தமிழ் தங்களுக்கு இந்த குற்றச்சாட்டை குற்றம் வைத்துக் கொள்வதில் நிறைய நேரத்தை செலவழிக்கிறார். இது ஒரு சமூகத்தினுடைய ஒரு புற்றுநோயாக மாறிக்கொண்டிருக்கிறது. யாரை எடுத்தாலும் இன்னொருவர் மீது குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் ஒழிய நான் என்ன செய்கிறேன், நான் என்னத்தை நகர்த்தப் போகிறேன் என்பதை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. எங்களிடம் எது தேவைப்படுகிறது என்பதை பற்றி பேசுவதில்லை. பேசுவதற்கு 1000 இருக்கிறது சமூகத்தில் மாறுவதற்கு. அந்த மாற்றங்களை நோக்கி பயணிப்பதை விட்டுவிட்டு ஒருவர் மீது கல்லறிந்து விட்டா காணும், மற்றவர்களும் கல்ல தூக்கி விடுவார்களா, நாங்களும் அறிவோம். இதனால் என்னத்தை சாதிக்க போறோம்? ஒன்றும் சாதிக்க முடியாது. மாற்றம் என்பது நாங்கள் பயணிக்கின்ற நம்பிக்கையான பாதைகளில் இருக்கிறது. நம்பிக்கையுடன் முன்னகருங்கள், உங்களுக்கு பாதைகள் நிறைய தெரியும், உருவாக்க முடியும் எங்களால். அந்த உருவாக்கத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். இந்த சமூகத்தில் அந்த மாற்றத்துக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் காரணியாக அமைய வேண்டும். குறைகளை விட்டு விடுவோம். குறைகள் இருக்குந்தான், 1000 குறைகள் திரும்பி பார்த்தால் குறைகளால் நிறைந்து இருக்கிறோம். அதை விட்டு விடுவோம். அதை பேசிக் கொண்டிருப்பதால் மாறப்போறோமோ? ஒவ்வொன்றாக சின்ன சின்ன விடயங்களாக எதை மாற்றலாம். சரி, நான் ஒன்றை மாற்றுகிறேன், நீங்கள் இன்னொன்றை மாற்றுங்கள், இன்னொன்றை மாற்றிட்டு 3 மாற்றங்கள் வரும், 3 இந்த மாற்றங்களுக்காக இந்த சமூகம் தயாராகமாக இருந்தால் இந்த சமூகம் நிறைய பயணிக்க முடியும். இன்றைய காலம் ஒவ்வொரு இன்றைய ட்ரம்ப் இருக்கக்கூடிய இந்த குழப்பமான உலகம் எங்களுக்கு பல வாய்ப்புகளை தருகிறது. அந்த புதிய உலகத்துக்கு அதான் சொன்னார்களே, அடுத்த நூற்றாண்டு என்று சொன்னார்கள். எப்ப 93 ஆண்டு 2000 ஆண்டு. இப்ப எங்களுக்கு மறந்து போய்விட்டது. 2010 ஸ்மார்ட் போன் இல்லை, 2010 தான் ஸ்மார்ட் போன் கைக்கு வருகிறது. இந்த ஸ்மார்ட் போன் இன்றைக்கு இந்த உலகத்தையே புரட்டி போட்டிருக்கிறது. அதனுடைய வயசு 15 தான். இப்படித்தான் நாங்கள் இந்த ஸ்மார்ட் டிவி எல்லாம் அந்த காலத்துல இல்லை. நான் வாங்கின ஒரு டிவி அப்பதான் ஸ்மார்ட்டே வந்தது 2000க்கு பின்னால்தான், 10க்கு. அப்ப நீங்க ஒன்று யோசிச்சு பார்க்கணும், இந்த மாற்றங்களை நாங்க என்ன அவ்வளவு வேகமான மாற்றம் இந்த உலகத்தில் என்று நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த மாற்றத்துக்கு எவ்வாறு கொடுக்க போகிறோம்? அந்த மாற்றத்தினுடைய திறவுகோலாக இப்பொழுது ஒன்றை சொல்கிறேன். ஒருவர் கேட்டார் என்னிடம், இந்த சோலர் இது நாங்கள் செய்த இதுக்காக இந்த சமாதான காலத்தில் ஒன்று உருவாக்கப்படுது, வெனிடெக் என்று சொல்லி. அந்த வெனிடெக் டீடோருடைய இன்னொரு எக்ஸ்டென்ஷனாக வந்தது. இந்த வெனிடெக் என்ன செய்ததுன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்தவர்களை இணைத்து அவர்கள் ஒன்றை செய்தார்கள் என்று சொன்னால், இந்த சோலர்ல இருக்கக்கூடிய பேட்டரி 4 hours இருக்க பேட்டரியை கொஞ்சம் தாங்கள் ஆய்வு செய்து அதை 8 மணித்தியாலமா மாற்றினார். இதுதான் வன்னியில் அப்பொழுது பயன்படுத்தப்பட்டது. இப்பொழுது சிலிக்கன் வேலியில் இருக்கக்கூடிய ஒரு உறவு உச்சமாக படித்தவர், அவர் இளையவர். அவரை பார்த்தேன். அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், இந்த வெனிடெக்ல போய் வேலை செய்தார். அது அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. நான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று 2009க்கு பின்னர். இப்பொழுது என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர் படித்த சென்ட் ஜோன்ஸ் சுண்டுக்குழி எல்லாத்தையும் இணைத்து ஒரு இந்த கண்ணனி வலைய பகுதியை உருவாக்கி அதுக்கான ஒரு வடிவத்தை யாழில் போட்டு அவர் சொல்றார், நான் கொழும்புலாம் பிறந்து வளர்ந்தது படிச்சது, ஆனா ஒரு கட்டத்துல யாழ்ப்பாணத்துல இருந்து நான் கொஞ்சம் காலம், ஆனா என்னுடைய மன்னனாக நான் அதைத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இன்றைய இதுக்கு அங்கு கல்வி கற்கக்கூடிய உறவுகளுக்கு சிலிக்கன் வழியை இணைத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு பொறிமுறையை உருவாக்கி அவர் நகர்கிறார். அவர் தான் மட்டும் போகவில்லை, தன்னுடைய அமெரிக்காவில் பிறந்த இளைய பிள்ளைகளையும் அழைத்து சென்று இது உங்களுடைய பணி என்று இப்பொழுதே காட்டுகிறார். அவே இன்று எங்களுடைய தேசத்தில் நல்ல பல விடயங்கள் சிறிது பலருக்கும் தெரியாமல் நடைபெற்றுக் நடைபெறுகிறது. இந்த பெருசாக வீடு கட்டுவதை கடந்து இவற்றை எல்லாத்தையும் இன்னும் எவ்வாறு வலுப்படுத்துவது, இதனூடாக எங்களுடைய மக்கள் அங்கு தங்கி வேலை வாய்ப்பு செய்து நகர்வதற்கு என்ன செய்ய போகிறோம் என சவால்கள் உருவாக்கப்படுகிறது, தேவையில்லாத சவால்கள். இப்ப இந்திரன் விடயத்தில் உருவாக்கப்பட்டதும் அதான். ஏன்னா எங்களுக்கு கல்வி நிறுவனங்கள், தனிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் தேவை. இன்னைக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் சி சுந்தரராஜா அவர்களுடைய கலைக்கு போறோம்னு சொன்னார், எங்களுக்கு தொழில்துறைகளுக்கு ஆக்கள் வேணும்டா, அப்போ நாங்கள் ஒரு கால் இங்க வச்சு செய்வோம். உண்டு முல்லைத்தீவுல தான் ஒரு திட்டம் வைத்திருக்கேன், அதுல அவர் துணைவேந்தர் ஆகிட்டார். அங்க நாங்கள் அதை உருவாக்கணும், நல்ல வேலை திட்டம். என்னால் எங்களோட உறவுகளுக்கு இந்த வினைத்துறையின் சார்ந்த பயிற்சிகளை கொடுத்து அவர்கள் ஏனைய தொழில்துறைகள் ஈடுபடுவதற்கின்ற வகையில் நாங்கள் தயார் செய்ய வேண்டும். இன்னொன்று இருக்கிறது, அதை செய்தாலும் நம்மவர்கள் தயாராக இல்லை படிப்பதற்கு இதை. ஏன்னா அவ்வாறான தொழில்துறைகளுக்கு போவதற்கு பல தயங்குகிறார். இது புலிகள் இருந்த காலத்திலே நடந்தது.
இதுக்காக எல்லாம் கூட்டு வாங்க ட்ரைனிங் சொன்னா வர மாட்டாங்க. இப்ப எங்களுடைய மக்களை எத்தனை விடயங்களில் ஏன்னா வெளிநாட்டிலே ஏதோ எல்லாம் கொட்டி கொண்டிருக்கிறது, எல்லாரும் வீடுகளுக்கு பின்னால் ஒரு மரம் இருக்கிறது, அங்கு காலங்கள் சென்று விட்டால் பொன்னை பிடுங்கி கொண்டு வரலாம் என்ற ஒரு கனவு உலகம் இருக்கிறது. இந்த உலகம் இவ்வளவு சவாலானது வந்தது முன்ன தெரிகிறது. இப்ப கனடாக்கு நிறைய பேர் வந்து இவ்வளவு சவாலில் இருக்கிறார். கடந்த விண்டர்ல கொஞ்சம் பேர் போயிட்டே விட்டார்கள் 40 வயது என்று சொன்னால் இந்த விண்டர்கள் தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப இந்த அவலங்கள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டுமான்னு சொன்னால் எங்களிடம் திட்டமிடல் வேண்டும். பயங்களை தூக்கி அறிவோம். பயம் உலகம் முழுக்க இருக்கிறதா? நான் ஒரு நூற்றை சொல்லுகிறேன். இப்ப என்ன தெரிந்தவர்களுக்கு தெரியும். நான் 10 ஆண்டுகளாக மிக மோசமாக ஒரு உடலியல் சவால்கள் இருக்கிறேன். என்னுடைய வைத்தியசாலை உலகத்தில் 3வது சிறந்த வைத்தியசாலை. அவர்களே சொல்வார்கள் அதிசயம் என்று. இந்த அதிசயம் ஏன் நடைபெறுகிறது சொன்னால் ஒரு ஊர்வம் இருக்கிறது. சவால் வந்து விட்டது, போராடத்தான் வேண்டும். அந்த போராட்டத்தினூடாக நிமிடத்தான் வேண்டும். முடியும் என்றால் முடியும். அது எங்கிருந்து இந்த உணர்வு வந்தது? இந்த தேசம் சார்ந்த களத்தில் இவ்வளவு கால பயணம் தான் அதை தருகிறது. அதனால சொல்றேன், இந்த பயத்தை தூக்கி துணிந்து செயல்பட வேண்டும் இல்லையா? துணிவென்பது எல்லாமே சரியாக இருக்கும் என்றால் தான் நாங்கள் அதுக்குள் போய் தலையிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதுக்கு சில ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் ஒரு தயக்கம் தமிழர்களிடம் இருக்கின்றது தான். ஆனால் இப்பொழுது புலம்பெயர்ந்து வாழுகிற நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து நல்ல சாதனை படைத்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் எனவே அதை குறை கூற முடியாது. நன்றி நேரு அவர்களை, மிகவும் சிறப்பாக உங்களுடைய கருத்தை தந்திருந்தீர்கள். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வரப்போன்றோம். நிறைவாக அரசோகளை நீங்கள் குறிப்பாக இப்பொழுது நேரு அவர்கள் கூறிய அந்த நிறைவு விடயம், அதாவது சின்ன சின்ன கட்டமைப்புகளை உருவாக்கி அது பிறகு ஒரு புள்ளிக்குள் கொண்டு வருவதற்கான அவ்வாறான ஒரு திட்டம் தான் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் அது சரியான ஒரு வழிமுறை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? சுருக்கமாக கூறுங்கள். நேரு அண்ணா கூறியது போலதான் பெருமளவானவர்கள் அங்கு பன்னிடெக் என்றது, அதுல பெருமளவானவர்கள் வெளிநாடுகளில் இருந்து சென்று பணியாற்றியிருந்தார்கள். அது மட்டுமல்லாது அன்றைய காலத்தில் வெளிநாடுகளுக்கு கூட வெவ்வேறு துறைகளுக்கு பலரை அனுப்பியிருந்தார்கள் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அந்த நாட்டுக்கு வருவதற்கு. அது தனிய போருக்காக மட்டுமல்ல, அந்த அந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காகவும் எங்களை உலகிலேயே மிகவும் தலை சிறந்த ஒரு தொழில்துறையாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், படைத்துறையாக இருக்கலாம், அல்லது உணவு உற்பத்தியாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஒரு தலை சிறந்த இனமாக மாற்றுவதற்கான ஒரு வேலை திட்டமாகத்தான் அந்த நிழல் அரசு இருந்தது. இன்று நான் பலரை சந்தித்திருக்கிறேன். நான் கூட பலர் வெவ்வேறு அந்த பன்னிடெக்கில் இருந்தவர்கள் தான் பலர் வெவ்வேறு இடங்களில் இப்போது பல்வேறு துறைகளில் இருக்கிறார்கள். இப்ப ஒரு சிலரை நான் பார்த்தேன், விமானத்துக்கு இங்குள்ள விமானங்களுக்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்காக தனியார் சர்வீஸ் செக்டரை கூட அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் இவ்வாறான இடத்திலிருந்து வந்தவர்கள். இப்ப எங்களிடம் வளங்கள் சிதறி போயிருக்கின்றன. ஆனால் அந்த தேசத்துக்காக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். தேசம் என்று இவர்கள் யோசிப்பார்களாக இருந்தால் நாங்கள் எல்லா இடமும் பெருமளவில் இருக்கின்றோம். இப்ப ஸ்டாமர் வந்து இந்தியாவுக்கு போன போது அவங்க கணக்கிட்டு பார்த்து சொன்னாங்க, இந்தியர்கள் பிரித்தானியாவில் வைத்திருக்கின்ற தொழில் நிறுவனங்கள் எத்தனையோ 1000 தொழில் நிறுவனங்கள். அதே போல எங்களுடைய புலம்பெயர் தேசத்தின் மக்களுடைய நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்ப கலிபோர்னியாவில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாவளிக்கு தேசிய விடுமுறை அறிவித்திருக்கிறாங்க. 10 லட்சம் இந்தியர்கள் அங்க இருக்கிறார். இப்ப இதுகளை விட்டு, ஆனால் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு தேசம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு முதல் பணி என்ன? எங்களுக்கு எல்லாருக்குமான பிரதான பணி என்ன? பிரதான பணி உங்கள் தேசத்தை கட்டியமைப்பு. மற்றதெல்லாம் அதற்கு அப்பா. நாங்கள் எங்கள் பிரதான குறிக்கோளை விட்டு வேற எங்கெங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அதுதான் அந்த கவனச்சிதறல் என்று சொல்லலாம், அல்லது எங்கள் சக்திகளை விரயமாக்குறது என்று சொல்லலாம். அதை இப்ப நான் நேருவண்ணா கூறியது போலதான் இதுகளை எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு நேரம் தற்போதும் காலம் கடந்து விடவில்லை. அதை செய்வோமாக இருந்தால் அது மிகச் சிறப்பாக. இருவரும் கூறியது போல், நீங்க இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு கூறுவது போல், நாங்கள் குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்காமல் நிறைய குறைகள் இருக்கிறது. ஆனால் செயல் வடிவத்தில் இறங்க வேண்டும். சின்ன சின்ன கட்டமைப்புகளை உருவாக்கி ஒரு புள்ளியில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். நாங்கள் அந்த பயம், அறிவூட்டல், இவை எல்லாமே முக்கியம் என்ற விடயங்களையும் இங்கே சிறப்பாக இங்கே சுட்டிக்காட்டிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்த எரிசன், புனிதா, நல்லை பத்மநாதையா,
ஸ்ரீகுமார் ஐயா, ரவி பிரித்தானியாவிலிருந்து, பிள்ளை பிரித்தானியாவிலிருந்து, சிவா கேப்டனிலிருந்து இணைந்திருந்தார்கள். இவர்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இங்கே நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.